പരിശുദ്ധമായ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. പരിശുദ്ധமான നാമം മഹിമപ്പെടുവதாக. വീണ്ടും ദൈവസന്നിധിയിൽ ഒരുമിച്ച് കൂടുവാൻ ദൈവം ഇടയാക്കുന്നതിനോർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. மீண்டும் இவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே கூடிவர ஸ்லாக்கியம் பெற்றோமே, நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். കഴിഞ്ഞ ദിവസം മാർത്ത എന്ന വ്യക്തിയെക്കുറിച്ച് വേദപുസ്തകത്തിൽ നിന്ന് നാം പഠിക്കുകയായിരുന്നു. நேற்றைய தினம் மார்த்தாள் என்ற நபரை குறித்து வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். അതേ വീട്ടിൽ തന്നെയുള്ള മറ്റ് രണ്ടുപേരുടെ കാര്യങ്ങൾ ഇന്നും നാളെയുമായി പറയാം എന്നാണ് ദൈവകൃപയിൽ ആശ്രയിച്ച് ആഗ്രഹിക്കുന്നത്. அதே வீட்டில் இருக்கிறதான மற்ற 2 பெயர்களின் காரியத்தை இன்றைக்கும் நாளைக்குமாக சிந்திக்கலாம் என்றுதான் இப்பொழுது விரும்புகிறோம். യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 12-ാമത്തെ അധ്യായത്തിലേക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധ തിരിക്കാം. யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கவனங்களை திருப்புவோமாக. അതിന്റെ 1 മുതലുള്ള വാക്യങ്ങൾ നമുക്ക് വായിച്ചു കേൾക്കാം. அந்த அதிகாரத்தினுடைய 1 முதல் வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது ലാസറിനെ കുറിച്ച് ആണ് ഇന്ന് നാം കേൾക്കാനായിട്ട് പോകുന്നത്. இன்றைய தினம் லாசரு என்ற நபரை குறித்து நாம் கேள்விப்பட போகிறோம். ആ വീട്ടിൽ മറ്റെത്ര പേരുണ്ടായിരുന്നു എന്ന് നമുക്ക് കൃത്യമായിട്ട് അറിയത്തില്ല. அந்த வீட்டிலே வேறு எத்தனை பேர் இருந்தார்கள் என்று நமக்கு குறிப்பாக தெரியாது. എന്നാൽ വേദപുസ്തകത്തിലെ സൂചനകളിൽ നിന്ന് മനസ്സിലാക്കുന്നത് മാർത്ത, മറിയ, ലാസർ ഇവർ 3 പേരുമായിരുന്നു. ஆனால் வேதத்தின் குறிப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் மார்த்தாள், மரியாள், லாசர் என்பவர்களாகும். ഇവർക്ക് മാതാപിതാക്കന്മാർ ആ വീട്ടിലുണ്ടായിരുന്നോ എന്ന് നമുക്കറിയത്തില്ല. இவருடைய பெற்றோர்கள் அந்த வீட்டில் இருந்தார்களோ இல்லையோ என்று நமக்கு தெரியாது. ഇവർ വിവാഹിതരാണോ ഇല്ലയോ എന്നും ഒരു സൂചനയുമില്ല. இவர்களுக்கெல்லாம் திருமணமாயிற்றா இல்லையா என்று ஒரு சூசகமும் அங்கே இல்லை. എന്തായാലും ഈ 3 പേരെയും കൃത്യമായി പല സ്ഥലങ്ങളിൽ ബൈബിൾ പറയുന്നുണ്ട്. ஆனால் இந்த 3 பேரையும் மிகவும் குறிப்பாக நிலைமையிலே வேதத்திலே பல இடங்களிலே நாம் காண்கிறோம். അതുകൊണ്ട് നമുക്ക് ഇന്ന് ലാസർ എന്നുള്ള ആ വ്യക്തിയിലേക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധ തിരിക്കാം. ஆகவே இன்றைய தினம் லாசரு என்ற அந்த நபரின் மூலமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். ബൈബിളിൽ വേറൊരു ലാസറിനെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്, നിങ്ങൾക്ക് ഓർമ്മ കാണുമെന്ന് വിചാരിക്കുകയാണ്. வேதத்திலே இன்னொரு லாசரை குறித்து நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ആരാണ് அது யார் என்று தெரியுமா? ധനവാനും ലാസറും എന്നുള്ളത്. லாசரு மற்றும் ஐஸ்வர்யவான் அந்த உவமை. ആ ലാസറും ഈ ലാസറും രണ്ട് ലാസറാണ്. அந்த லாசரும் இந்த லாசரும் 2 வெவ்வேறு லாசர்கள். എയ്സർ എന്നുള്ള വാക്കിൽ നിന്നാണ് ലാസർ എന്നുള്ള വാക്ക് വരുന്നത്. எய்சர் என்ற வார்த்தை என்றால் லாசர் என்ற வார்த்தை உருவாகிறது. എയ്സർ എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിന്റെ സഹായം എന്നാണ് അർത്ഥം. லைசர் என்று சொன்னால் தேவனுடைய சகாயம் என்பதாகும். അപ്പോൾ എയ്സർ എന്നുള്ള വാക്കിൽ നിന്ന് പിന്നെയാണ് ഈ ഗ്രീക്ക് ഭാഷയിൽ ലാസർ എന്നുള്ള വാക്കുകൾ. எய்சர் என்ற எபிரேய பதத்திலிருந்து தான் லாசர் என்ற வார்த்தை வருகிறது. ലാസറിനെ കുറിച്ച് ആദ്യം കാണുന്നത് 11-ാമത്തെ അധ്യായത്തിലാണ്. லாசருவை குறித்து முதலாவதாக நாம் பார்ப்பது 11ஆம் அதிகாரத்திலே. എന്നാൽ ഈ 12-ാമത്തെ അധ്യായത്തിൽ, ஆனால் இந்த 12ஆம் அதிகாரத்திலே ലാസറിനെ കുറിച്ച് പറയുന്ന ആദ്യത്തെ വാക്ക്, லாசருவை குறித்து முதல் முறையாக சொல்லப்படும் வார்த்தை, ലാസർ എന്ത് ചെയ്തുകൊണ്ടിരുന്നു എന്നാണ് ആദ്യം പറയുന്നത്. லாசரு என்ன செய்து கொண்டிருந்தான் என்று முதலாவது அங்கே சொல்லப்படுகிறது. 2-ാമത്തെ വാക്യത്തിൽ എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്, 2வது வசனத்தில் இப்படியாய் கூறப்படுகிறது, ലാസറോ അവനോട് കൂടെ പന്തിയിൽ ഇരുന്നു. லாசரும் அவரோடு கூட பந்தியில் இருந்தான். യേശു കർത്താവിനോട് കൂടെ ഇരിക്കുന്ന ലാസർ, இயேசு ஆண்டவரோடு உட்கார்ந்திருக்கும் லாசரு. അനേകർ ആഗ്രഹിക്കുന്ന ഒരു കാര്യമായത്. அநேகர் விரும்புகிற ஒரு காரியம் தான் இது. യേശുവിന്റെ കൂടെ ഇരിക്കാൻ കിട്ടുന്ന ഭാഗ്യം, இயேசுவோடு கூட உட்காரும் ஸ்லாக்கியம். എന്തുകൊണ്ടായിരിക്കും ലാസറിന് യേശു കർത്താവിന്റെ കൂടെ ഇരിക്കാൻ പറ്റിയത്? ஏன் அவ்வாறு இயேசுவோடு லாசருனால் உட்கார முடிந்தது? ഇങ്ങനെ ഒരു കാര്യം ദൈവാത്മാവ് എഴുതാനുള്ള കാരണം എന്താണ്? இப்படி ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் அங்கே எழுதி வைக்க காரணம் என்ன? ലാസർ എന്തുകൊണ്ട് യേശു കർത്താവിന്റെ പന്തിയിലിരുന്നു? ലാസർ എന്തുകൊണ്ടാണ് ആ ഭവനത്തിൽ ഇങ്ങനെ പ്രാധാന്യമുള്ള വ്യക്തിയായി തീർന്നത്? லாசர் ஏன் அந்த குடும்பத்திலே பிராதானியம் மிக்கவனாய் காணப்படுகிறார்? 12-ാമത്തെ അധ്യായത്തിന്റെ തന്നെ 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். 10-ാമത്തെ വാക്യം കൂടെ വായിക്കാം. 10வது வசனத்தை நாம் பார்ப்போம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால், ലാസർ കാരണം അനേകർ യേശു കർത്താവിൽ വിശ്വസിച്ചു. லாசரு மூலமாக அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ബൈബിളിൽ ഒരിടത്തും കാണാത്ത ഒരു പ്രയോഗം ഇതിനകത്തുണ്ട്. வேதத்திலே எந்த இடத்திலும் பார்க்காத ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். ഒരൊറ്റ ശിഷ്യന്മാർക്കും കിട്ടാത്ത ഒരു ഭാഗ്യം ഇതിനകത്ത് ലാസറിന് കിട്ടും. எந்த ஒரு சீஷனுக்கு கிடைக்காத பாக்கியம்
இந்த லாசருவுக்கு கிடைக்கிறது. അതെന്തോന്നറിയാമോ? அது என்ன தெரியுமா? അതിന് തൊട്ട് മുമ്പത്തെ വാക്യം കൂടെ വായിക്കാം. அதற்கு முன்னால் வசனத்தை கூட சேர்த்து வாசிப்போம். 9ാമത്തെ വാക്യം. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். ആ താരതമ്യം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ? அங்கே பார்க்கிற ஒப்பீட்டை சற்று பாருங்கள். അനേകർ യേശുവിനെ കാണാൻ വന്നു. அநேகர் இயேசுவை பார்க்க வந்தார்கள். പക്ഷെ ഈ സകല പ്രപഞ്ചത്തെ സൃഷ്ടിച്ച യേശുവിനെ മാത്രമല്ല, ലാസറിനെയും കാണാൻ വന്നു. இந்த அகிலத்தையும் மண்ட சராசரனை படைத்த இயேசுவை மாத்திரமல்ல, இந்த லாசருவையும் பார்க்க ஜனங்கள் வந்தார்கள். മഹാദൈവത്തെ കാണാൻ വന്നവര് ലാസറിനെയും കണ്ടിട്ട് പോവുകയാണ്. பெரியவராம் தெய்வத்தை பார்க்க வந்தவர்கள் இந்த லாசருவையும் பார்த்து போகிறார்கள். എന്തായിരിക്കാം അതിന്റെ കാരണം? அதற்குரிய காரணம் தான் என்ன? നമുക്കിന്ന് ലാസറിന്റെ ജീവിതത്തിലേക്ക് ഒന്ന് പോകാം. நாம் இன்று லாசரின் வாழ்க்கை வரலாற்றுக்கு சற்று ലാസറിനെ കുറിച്ച് ആദ്യം പറയുന്നത് 11ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 1ാം വാക്യമാണ്. லாசருக்கு முதலாக சொல்லப்படுகிறது 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். നമുക്ക് വായിക്കാം. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். ലാസർ കിടക്കയിൽ കിടക്കുന്നതാണ് ആദ്യം ലാസറിനെ കുറിച്ച് പറയുന്നത്. முதலாவதாக இந்த லாசரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் படுக்கையிலே படுத்து இருக்கிற லாசரு. 12ാമത്തെ അധ്യായത്തിൽ ലാസർ ഇരിക്കുന്നതാ പറയുന്നത്. 12ஆம் அதிகாரத்திலே லாசு அவரோடு கூட உட்கார்ந்தான் என்று படிக்கிறோம். ലാസർ കിടക്കയിൽ കിടക്കുകയാണ്. லாசரு படுக்கையிலே படுத்து கிடக்கிறான். എന്താണ് കാരണം? அதற்குரிய காரணம் என்ன? ലാസർ ദീനം പിടിച്ച് കിടക്കുക. என்றால் வியாதிப்பட்டவனாக அவன் இருக்கிறான். നമുക്കറിയാം, നമ്മുടെയൊക്കെ വീട്ടിൽ അപ്രതീക്ഷിതമായിട്ട് രോഗങ്ങൾ വരുന്ന സാഹചര്യം. நாம் அறிவோம், எதிர்பாராத நிலைமை நம்முடைய வீடுகளில் எல்லாம் வியாதிகள் வரும்போது ആ വീട്ടിലെ എല്ലാരെയും ദുഃഖത്തിലാക്കും. அந்த வீட்டார் அனைவரும் கவலைக்குள்ளாய் போவார்கள். കാരണം വളരെ പെട്ടെന്ന് ഒരാൾ രോഗിയാവുന്നു. ஏனென்றால் திடீரென்று ஒருவர் வியாதிப்படுகிறார். അപ്പൊ വീട്ടിലുള്ള ഭക്ഷണം, വീട്ടിലുള്ള രീതികൾ, ഇതിലെല്ലാം സമയം, ടൈം ടേബിൾ, ഇതെല്ലാം മാറ്റം വരുന്നു. കാരണം ഇയാൾക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കണം. ஏனென்றால் அப்படி இருக்கிற பட்சத்திலே வீட்டில் இருக்கிற உணவு மற்றும் இருப்பிடம் மற்ற இடமெல்லாம் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் வியாதிப்பட்டு ஒருவர் அங்கே இருக்கிறார். ഈ ഒരു മനുഷ്യൻ കാരണം വീട്ടിന്റെ സന്തോഷം പോയി. இந்த ஒரு மனுஷனாலே வீட்டில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. ഈ ഒരു മനുഷ്യൻ കാരണം ബാക്കിയുള്ളവരുടെ മുഴുവൻ ശ്രദ്ധ ഇദ്ദേഹത്തിലായി. இந்த ஒரு மனுஷன் மூலமாக மற்றவர்கள் யாருடைய கவனமும் இந்த நபர் மேல் வந்தது. ഈ വ്യക്തി കാരണം ഇവർക്ക് ഇപ്പൊ പുറത്തു പോകാൻ പറ്റാത്ത സ്ഥിതിയായി. കാരണം இந்த நபர் மூலமாக வேறு யாருக்கும் வெளியே செல்ல முடியாத சூழல் உருவாகிறது. അങ്ങനെ ലാസർ ദീനമായിട്ട് കിടക്കുകയാണ്. அப்படி வியாதிப்பட்டவனாக லாசர் இருக்கிறான். കുറച്ചു ദിവസം കഴിഞ്ഞപ്പോ சில നാட்கள் சென்ற பின்பு ഈ സഹോദരന്മാർ രണ്ടുപേരും കൂടെ എന്ത് ചെയ്തു എന്ന് തൊട്ടടുത്ത വാക്യത്തിൽ എഴുതി. சகோதரர்கள் 2 பேருமாக சேர்ந்து என்ன செய்தார்கள் தொடர்ந்து நாம் படிக்கிறோம். വായിക്കാം 2ാമത്തെ വാക്യം. வாசிப்போம் 2வது வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். 11ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 2-3 ആണ്. 3ാമത്തെ വാക്യം വായിക്കാം. 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ഇവിടെ ലാസർ ദീനമായിട്ട് കിടക്കുന്നു. இங்கே லாசரு வியாதிப்பட்டவனாய் இருக்கிறான். ലാസറിന്റെ കാര്യം കർത്താവിന്റെ അടുത്ത് എത്തിക്കുകയാണ് സഹോദരിമാര്. லாசரு இப்படி இருக்கிறார் என்ற காரியத்தை ஆண்டவரிடத்திலே சகோதரிகள் போய் சொல்கிறார்கள். ഈ സഹോദരിമാർ ഈ ലാസർ കാരണം വിഷമിക്കുകയാണ്. இந்த சகோதரிகள் இந்த லாசரு மூலமாக கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். ഒടുവിൽ യേശുവിന്റെ അടുക്കൽ പോലും സഹായം ചോദിക്കുന്ന രീതിയിൽ ഈ ലാസറിന്റെ രോഗം തീർന്നു. இப்படி கடைசியாக இயேசுவிடத்திலே உதவியை நாடும் அளவுக்கு இவனுடைய வியாதி அப்படியாய் கொடுமையாய் இருந்தது. ആ വീട്ടിലെ ഏക ആൺതരി എന്ന് വേണമെങ്കിൽ പറയാം, ആണാണ്. அந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆம்பளை அவர் ஒருத்தர் தான். പക്ഷെ അദ്ദേഹം കാരണം ഈ 2 സഹോദരിമാരും വിഷമിക്കുകയാണ്. அந்த சகோதரன் மூலமாக இந்த 2 சகோதரிகளும் கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். കുറച്ചുകൂടെ കഴിയുമ്പോൾ ഈ 2 സഹോദരിമാരും ദൈവമേ എന്ന് വിളിക്കുന്ന രീതിയിൽ ഇദ്ദേഹമായി തീർന്നു. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவரே தெய்வமே என்று கூப்பிடும் நிலைமையே இவருடைய நிலைமை மாறி போயிட்டு. നമ്മുടെയൊക്കെ വീടുകളിൽ ഇതുപോലെ ചില ലാസർമാരുണ്ട്. நம்ம வீடுகளெல்லாம் இப்படிப்பட்ட சில லாசருக்கள் இருக்கிறார்கள். വീട്ടിലെ മുഴുവൻ സമാധാനം കളയുന്ന ലാസർ, வீட்டுடைய சமாதானத்தை முழுவதும் தொலைத்து போடுகிறவர்கள், മറ്റുള്ളവരുടെ ഉറക്കം കെടുത്തുന്ന ചില ലാസർമാരുണ്ട്. மற்றவருடைய தூக்கத்தை கெடுத்து போகிற சில லாசருக்கள். അവസാനം ദൈവമേ ഒന്ന് സഹായിക്കണമെന്ന് പറഞ്ഞ് ചിലപ്പോ അമ്മമാർ, അച്ഛന്മാർ ആരെങ്കിലും ഒക്കെ വിളിക്കും ഈ ഒരു മനുഷ്യൻ കാരണം. கடைசியிலே அப்பா அல்லது அம்மா அழுவாங்க, ஆண்டவரே கொஞ்சம் உதவி செய்ய இந்த மனுஷன் மூலமாக. നമ്മുടെ ഒക്കെ ജീവിതത്തിൽ
ഇങ്ങനെ ഒരു സാഹചര്യം വരാനുള്ള സാധ്യതയുണ്ട്. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. നമ്മൾ കാരണം മറ്റുള്ളവരുടെ ഉറക്കം പോകുന്നു. நாம் மூலமாக மற்றவருடைய தூக்கம் கெட்டு போகிறது. നമ്മൾ കാരണം മറ്റുള്ളവർ വേദനിക്കുകയാണ്. நாம் மூலமாக மற்றவர்கள் வேதனைப்படுகிறார்கள். നമ്മൾ കാരണം ദൈവമേ എന്ന് മറ്റുള്ളവർ വിളിക്കേണ്ട സാഹചര്യം വരുന്നു. நாம் மூலமாக மற்றவர்கள் தேவனே என்று அழைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி போகிறது. ഒടുവിൽ ലാസർ മരിക്കുകയാണ്. கடைசியில் லாசரு மரித்து போகிறான். ലാസർ മരിക്കുമ്പോ லாசரு மரித்து போன பின்பு ആ വീട്ടിലെ എല്ലാരും ദുഃഖിക്കുകയാണ്. அந்த வீட்டார் அனைவரும் துக்கத்தோடு இருக்கிறார்கள். ഈ ലാസറിനോട് എത്ര സ്നേഹമുണ്ടെന്ന് പറഞ്ഞാലും இந்த லாசரத்துல எவ்வளவுதான் அன்பு இருந்தது என்று சொன்னாலும் ഈ ലാസറിനെ കുഴിച്ചിടേണ്ട സമയമായി. இந்த லாசருவை இப்பொழுது குழி தோண்டி புதைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. காரணம் ജീവനുണ്ടായിരുന്നു, உள்ளவனாய் இருந்தான். കുറച്ചുകൂടെ കഴിഞ്ഞവൻ മരിച്ചു. கொஞ்ச நேரம் முடித்தபொழுது அவன் மரித்து போனான். ഇനി ഈ ശരീരം എന്ത് ചെയ്യും? இனி இந்த சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? ഇത് നാറ്റം വയ്ക്കും, இது நாற்றம் எடுக்கும். ഇത് കൊണ്ട് കുഴിച്ചിട്ടാലേ പറ്റത്തുള്ളൂ. இதை கொண்டு போய் புதைத்து போட்டால் தான் முடியும். അത്രയും വഷളായി പോയി. அவ்வளவு மோசமான நிலைக்கு வந்து விட்டது எல்லா காரியமும். ലാസറിന്റെ ജീവിതം ആ ദേശം മുഴുവൻ ഒരു ദുഃഖത്തിന്റെ അവസ്ഥയിലോട്ട് പോയി. லாசருடைய வாழ்க்கை அந்த தேசம் முழுவதும் துக்கத்துக்குள்ளாய் போய் நிலைக்கு வந்தது. പ്രിയ സഹോദരങ്ങളെ, அன்பான சகோதரர்களே, സ്വർഗത്തിലെ ദൈവം നമ്മെ രക്ഷിച്ചത് பரலோகத்தின் தேவன் நம்மை ரட்சித்தது ഭൂമിയുടെ ഉപ്പായും ലോകത്തിന്റെ വെളിച്ചമായിരിക്കാനാണ്. பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கும்படியாக. നമ്മൾ കാരണം നമ്മുടെ വീട്ടുകാരും നമ്മുടെ സഭയും മറ്റുള്ളവരും ദുഃഖിക്കുന്ന സാഹചര്യം ഉണ്ടാകും. நாம் மூலமாக நம்முடைய வீட்டார், நம்முடைய சபையை, நம்மை சூழல் இருக்கிறவர்களும் துக்கத்திற்கு ஏதுவாய் போய்விடக் கூடாது. ബൈബിളിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത് வேதாகமத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 10:10. யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ഈ വാക്യത്തെ കുറിച്ച് എം.ഇ. ചെറിയാൻ സാർ പണ്ട് പറഞ്ഞത് ഞാൻ ഇന്ന് ഓർക്കുകയാണ്. இந்த வசனத்தை குறித்து எம்.இ. செரியன் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் நினைவில் கூறுகிறேன். ഞാൻ വളരെ ചെറുതായിരുന്ന സമയത്ത് എം.ഇ. ചെറിയാൻ സാർ ഈ വാക്യത്തിനെ കുറിച്ച് ഒരു കഥ പറഞ്ഞു. நான் மிகவும் சிறுவனாக இருந்த பொழுது எம்.இ. செரியன் ஐயா அவர்கள் இந்த வசனத்தை குறித்து ஒரு கதை இப்படியாய் சொன்னார். ആദ്യം ഈ വാക്യം വായിക്കാം. அந்த வசனத்தை முதலாவது வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ജീവൻ നൽകാനും സമൃദ്ധിയായി നൽകാനുമാണ് കർത്താവ് വന്നത്. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். എന്താ ജീവനും സമൃദ്ധിയായിട്ടുള്ള ജീവനും തമ്മിലുള്ള വ്യത്യാസം? ஜீவன் அப்புறம் பரிபூர்ண ஜீவன் என்றெல்லாம் சொன்னான். என்ன அர்த்தம்? ചെറിയാൻ സാർ ഇങ്ങനെയാ പറഞ്ഞത്. எம்.ஏ. செரியன் ஐயா இப்படித்தான் சொன்னார்கள். ഈ ആശുപത്രിയിലൊക്കെ പോകുമ്പോ மருத்துவமனைக்கெல்லாம் நாம் போகும்போது ICU എന്ന് പറഞ്ഞൊരു ഒരു യൂണിറ്റ് ഉണ്ട്. ICU அவசர சிகிச்சை பிரிவு என்றொரு நிலைமை இருக்கிறது. അപ്പൊ നമുക്ക് കണ്ണാടിയിൽ കൂടെ കാണാം അതിനകത്ത് കിടക്കുന്ന ആളുകളെ. அந்த கண்ணாடியின் வழியாக உள்ளே படுத்திருக்கும் நபர்களை நம்மால் பார்க்க முடியும். അവരുടെ മൂക്കിനകത്തും വായ്ക്കകത്തൂടെയും പല എന്തോ ട്യൂബൊക്കെ ഇങ്ങനെ കടത്തി വിട്ടിരിക്കുന്നു. அவருடைய மூக்கின் வழியாகவும் வாயின் வழியாகவும் அநேக குழாய்களை பொருத்தி இருப்பார்கள், வயர்கள். അവർക്ക് ജീവനുണ്ടോ? அவங்களுக்கெல்லாம் ஜீவன் இருக்கிறதா? இருக்கிறது. അല്ലെങ്കിൽ മോർച്ചറി കിടക്കുമായിരുന്നു. இல்லை என்றால் அவங்க சவக்கிடங்களே போய் விடுவார்கள். ഇവർക്ക് ജീവനുണ്ട്, இவர்களுக்கெல்லாம் ஜீவன் இருக்கிறது. വേറെ ചില ആളുകളുണ്ട് അതിനകത്ത്. அதற்குள்ள வேறு சில நபர்கள் இருக்கிறார்கள். അവരിങ്ങനെ വെള്ള കോട്ടമൊക്കെ ഇട്ട് ഇങ്ങനെ ഏഞ്ചൽസിനെ പോലെ ഓടുന്നു, അതെടുക്കുന്നു, ഇതെടുക്കുന്നു, ഭയങ്കര ആക്റ്റീവാണ്. அதுக்குள்ள சில நபர்கள் நல்ல வெள்ளை வஸ்திரம் எல்லாம் தரித்து கோட்டெல்லாம் போட்டு ஓடுகிறார்கள். அங்கு பயங்கர சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்கிறார்கள். അതാരാണ്? அது யார் தெரியுமா? നേഴ്സുമാര്. நர்സുகள். അവർക്ക് ജീവനുണ്ടോ? அவங்களுக்கு ஜீவன் இருக்கிறதா? രണ്ടുപേർക്കും ജീവനുണ്ട്. இரண்டு பேருக்கும் ஜீவன் இருக்கிறது. ഇതിൽ സമൃദ്ധിയായിട്ടുള്ള ജീവനുള്ളത് ആർക്കാണ്? ഇതിലെ பரிபூர்ண ஜீவன் யாருக்கு இருக்கிறது? நர்சுகளுக்கு தான் இருக்குது. കർത്താവ് ഈ ഭൂമിയിൽ വന്നത് നമുക്ക് സമൃദ്ധിയായിട്ടുള്ള ജീവൻ തരാനാ. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் பரிபூர்ண ஜீவனை நமக்கு தரும்படியாகத்தான். പക്ഷെ നമ്മുടെ രീതികൾ കണ്ടാൽ മിക്കവാറും ICU കിടക്കുന്ന രോഗിയെ പോലെയാണ്. ஆனா நம்முடைய நிலைப்பாட்டை பார்த்தால் ICUல படுக்கும், அவசர பிரிவிலே படுக்கும் ஒரு வியாதிக்காரனை போல் இருக்கிறது. പ്രശ്നങ്ങളും പ്രതികൂലങ്ങളും കണ്ണുനീരും പ്രയാസവും ഇങ്ങനെ ജീവിതം എങ്ങനെയെങ്കിലും നയിക്കുകയാണ്. கஷ்டமும் கண்ணீரும் பிரயாசமும் வைத்துக் கொண்டு வாழ்க்கை எப்படியோ ஓட்டிக்கொண்டு போவது. കിടക്കയിൽ കിടക്കുന്ന ലാസറിനെ പോലെ നമുക്കും മറ്റുള്ളവർക്കും വേദന പോലെ ജീവിക്കുകയാണ്. கிடக்கையிலே படுத்திருக்கிற லாசருவை போல நமக்கும் மற்றவர்களுக்கும் വേദന തരും നിലമയിലെ വാഴ്വത്. ദൈവത്തിന് വേണ്ടി ശരിയായി പ്രയോജനപ്പെടാൻ പറ്റാതെ എങ്ങനെയെങ്കിലും ഒക്കെ ജീവിച്ചു പോവുകയാണ്. தேவனுக்காக சரிவர பயன்படும் நிலைமையிலே வாழாமல் எப்படியாவது வாழ்ந்து வாழ்க்கையை ஓட்டுவது. പലപ്പോഴും നമ്മൾ തന്നെ ദൈവത്തോട് പറയാറുണ്ട്, ഒന്ന് കർത്താവേ വന്നാ മതിയായിരുന്നു. பல சமயங்களில் நாமே சொல்ல, ஆண்டவரே நீ சற்று வந்தால் போதும். അത് കർത്താവിനെ കാണാനുള്ള ആഗ്രഹം കൊണ്ടൊന്നും അല്ല പറയുന്നത്. அது ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியினாலே ஒன்றும் சொல்வதல்ல. പിന്നെന്താണ് பிரச்சனை? என்ன
ആ, இங்க இருந்தது போதும் அப்பா. എനിക്ക് ഇവിടെ ജീവിക്കേണ്ട കർത്താവ്. இனி இங்க வாழ எனக்கு விருப்பம் പക്ഷേ இல்லை. സ്വർഗത്തിലെ ദൈവം നമ്മെ പ്രതീക്ഷിക്കുന്നത് എന്താണ്? ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? സമൃദ്ധിയുള്ള ജീവിതം നയിച്ച് பரிபூர்ண ஜீவனை ഈ வாழ்ந்து അന്ധകാര ലോകത്തിൽ இந்த அந்தகாரம் நிறைந்த உலகத்தில் ദൈവത്തിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടാൻ വിളിക്കപ്പെട്ടവരാണ് നമ്മൾ. தேவனுக்காக பயன்பட அழைக்கப்பட்டவர்கள் நாம். പക്ഷെ ലാസറിനെ പോലെ കിടക്കയിൽ കിടക്കുക. ஆனால் லாசருவை போல படுக்கையில் படுத்து கிடக்கிறோம். എന്താണ് കാരണം? அதற்குரிய காரணம் தான் என்ன? പ്രിയ സഹോദരങ്ങളെ, ഈ രാത്രിയിൽ നാം ഒന്ന് ചിന്തിക്കേണ്ടത്, அருமையான சகோதரர்களே, இந்த இரவு நீங்கள் ஒன்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ദൈവത്താൽ പരമാവധി പ്രയോജനപ്പെടേണ്ടവരാണ് എല്ലാ പ്രായക്കാരും. எல்லா വയതിനരും ஆண்டவருக்காக அதிகமாய் பயன்பட வேண்டியவர்கள் தான். നമ്മുടെ ജീവിതം തന്നെ സന്തോഷിക്കേണ്ട ജീവിതമാണ്. நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக மகிழ்ச்சியுற வேண்டிய ஒரு வாழ்க்கை தான். കാരാഗ്രഹത്തിൽ കിടക്കുന്ന പൗലോസ് പോലും പറയുകയാണ്, സന്തോഷിപ്പിൻ, എപ്പോഴും സന്തോഷിപ്പിൻ. சிறைச்சாலையில் இருக்கும் பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் கூறுகிறார். എന്നാൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ സന്തോഷമില്ലാതെ സമാധാനമില്ലാതെ ക്രിസ്തീയ ജീവിതം നയിക്കുന്നെങ്കിൽ അതിന്റെ പിന്നിൽ എന്തോ പ്രശ്നമുണ്ട്. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் கவலையோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோமானால் அதிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ഇവിടെ ഇതാ ലാസർ കിടക്കയിൽ കിടക്കുക. இங்கே லாசரு படுக்கையில் படுத்து கிடக்கிறார். യേശു കർത്താവിന്റെ അടുക്കൽ ഈ കാര്യമെല്ലാം അറിയിച്ചു. இயேசு ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை எல்லாம் போய் சொல்கிறார்கள். കർത്താവ് എന്തോ പറഞ്ഞത് ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? വായിച്ചോ, 11:3. 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். അടുത്ത இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மதி. குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ഇവിടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറയാണ്, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ഈ ദീനം മരണത്തിനായിട്ടല്ല, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, പക്ഷെ ദൈവനാമം മഹത്വപ്പെടാൻ ஆனால் വേണ്ടിയിട്ടാണ്. தேவனுடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்பட போகிறது. ദൈവത്തിന് എന്തോ പ്രവൃത്തി ചെയ്യാനുണ്ട് ഈ தேவனுக்கு ശരീരത്തിൽ. எங்கேயோ ஏதோ ஒரு செயல்பாடு இதன் மூலமாக செய்தாக வேண்டும். ഈ കിടക്കുന്ന ദീനമായ ശരീരത്തിന്റെ മേൽ ദൈവത്തിന് എന്തോ പ്രവൃത്തി ചെയ്യാനുണ്ട്. படுக்கையில் படுத்திருக்கிற இந்த வியாதி பிடித்த இந்த சரீரத்தின் மூலமாக தேவன் ஏதோ செயல்பாடுகளை செய்ய போகிறார். ഈ സഹോദരിമാർക്ക് ഇത് എന്താണ് അർത്ഥമെന്ന് മനസ്സിലായില്ല. இந்த சகோதரர்களுக்கு இதன் பொருள் என்னவென்று தெரியவில்லை. ഇദ്ദേഹം തിരിച്ചു വന്ന് സഹോദരിമാരോട് പറയുകയാണ്, ഇങ്ങനെയാണ് കർത്താവ് പറഞ്ഞത്. அவர்கள் திரும்பி வந்து சொல்ற, ஆண்டவர் இப்படித்தான் சொன்னார் என்று പ്രിയ சொல்கிறார்கள். സഹോദരങ്ങളെ, നമ്മുടെയൊക്കെ ജീവിതത്തിൽ ചില കാര്യങ്ങളിൽ പലവട്ടം പ്രാർത്ഥിച്ചിട്ട് നമുക്ക് ഉത്തരം കിട്ടുന്നില്ല. அன்பான சகோதரர்களை, நம்முடைய வாழ்க்கையிலே பலமுறை பல காரியங்களுக்காக ஜெபித்து நமக்கு பதில் வருவதில்லை. അതുകൊണ്ട് നമ്മൾ ആരും നിരാശപ്പെട്ടു പോകരുത്. ദൈവത്തിന് ചിലപ്പോൾ പ്രവർത്തിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് മനഃപൂർവ്വം ലേറ്റ് ആകുന്നത്. அதனாலே நாம் யாரும் துக்கப்பட்டு கலங்கக்கூடாது. தேவன் கிரியை செய்ய இன்னும் வேலை வரவில்லை என்பதுதான். മണിക്കൂറുകൾ ഇവർ കാത്തിരുന്ന് കാണും, കർത്താവ് വരുമെന്ന്, പക്ഷേ വന്നില്ല. ஆண்டவர் வருவார் வருவார் என்று அவளோடு பல மணி நேரம் காத்திருந்தார், அவர் வரவில்லை. യേശു കർത്താവ് അപ്പോഴും വന്ന് സൗഖ്യം കൊടുത്തിരുന്നെങ്കിൽ, உடனடியாக வந்து ஆண்டவர் அங்கே சுகத்தை வந்து அளித்திருப்பாரானால் മാക്സിമം എന്തോ സംഭവിച്ചേനെ. என்ன கடைசியா நம்ம பெரும்பாரியாக என்ன அங்க நடந்திருக்கும்? അസുഖമായിരുന്നപ്പോ കർത്താവ് വന്ന് സൗഖ്യമാക്കി, வியாதியா இருந்தார், ஆண்டவர் வந்தார், சுகம் கொடுத்தாரு, അത്രേ പറയത്തുള്ളൂ. அப்படித்தான் சொல்லுவாங்க. പക്ഷെ ഇത് ശരീരത്തിന്റെ എല്ലാ ഇന്നർ ഓർഗണും ചീഞ്ഞ് നാറി നശിച്ചു. ஆனால் இங்கே பார்க்கும்போது சரீரத்தின் எல்லா உட்பாகங்களும் அழுகி நாற்றமடித்து அழுகி போனது. 4 ദിവസം കഴിഞ്ഞ് 5-ാം ദിവസം കർത്താവ് വന്നു. 4 நாட்கள் முடிச்சு 5ஆம் நாள் தான் ஆண்டவர் வந்தார். അതുകൊണ്ട് ഇതിന്റെ റിസൾട്ട് ആ പഞ്ചായത്ത് മുഴുവൻ അറിഞ്ഞു. ஆகவே இதனுடைய விளைவு அந்த பஞ்சாயத்து முழுவதும், அந்த ஊர் முழுவதும் அப்படியே பரம்பினது. പ്രിയ സഹോദരങ്ങളെ, ദൈവം ചില കാര്യങ്ങളിൽ മനഃപൂർവ്വം നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രവർത്തിക്കുന്നതിന് കാലതാമസം ഉണ്ടാക്കുന്നു. பிரியமானே, தேவன் வேண்டுமென்றே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே செயல்படுத்த தாமதத்தை உண்டாக்குகிறார். അത് നമ്മളെ ദൈവം കൈവിട്ടെന്നല്ല അർത്ഥം, നമ്മെ കൂടുതൽ ഉപയോഗിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அங்கே தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்பதற்கல்ல, அதிகமாக நம்மை பயன்படுத்த அப்படி அவர் ஈடுபடுகிறார். പ്രിയ സഹോദരങ്ങളെ, നിങ്ങൾ ദൈവത്തിൽ പൂർണ്ണമായി ആശ്രയിക്കുന്നവരാണെങ്കിൽ ഒരിക്കലും പിന്മാറിപ്പോകരുത്. ദൈവത്തിന് പ്രവർത്തിക്കാൻ പ്രത്യേക സമയമുണ്ട്. பிரியமான சகோதரர்களே, நீங்கள் தேவன் கிரியை செய்ய தாமதமானால் நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். தேவன் கிரியை செய்யும் வேலை இன்னும் வரவில்லை. ജോലി കിട്ടാൻ താമസിക്കുന്നു, വിവാഹം നടക്കാൻ താമസിക്കുന്നു, வேலை கிடைக்க தாமதமாகிறது, விவாகமாக தாமதமாகிறது, ഭവനത്തിന്റെ കാര്യങ്ങൾ താമസിക്കുന്നു. வீட்டின் காரியங்கள் தாமதப்படுகிறது. അതൊന്നും നിങ്ങൾ നിരാശപ്പെടരുത്. அவைகளெல்லாம் பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். സഖറിയാവിന്റെ എലിസബത്തിന്റെ കഥ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. சக்கரியா எலிசபெத் அவருடைய கதையை நாம் அறிவோம். ലൂക്കോസ് എഴുതിയ സുവിശേഷം லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1-ാം അധ്യായം 1வது அதிகாரம் അതിന്റെ 6-ാമത്തെ വാക്യം, அதனுடைய 6வது வசனம், 5-ാമത്തെ വാക്യം, 5-ാമത്തെ വാക്യം. 5வது வசனம். ആ
ராஜாவாகிய ஏரோது ആ அபியா என்னும் ആ ஆசாரியர் ஒருவர் ആ சகரியா என்னும் பேசுகிற ஆசாரியன் இருந்தார். ആ ഇവിടെ ദൈവത്തെ അറിയുന്ന രണ്ട് കുടുംബങ്ങൾ ഒരുമിച്ച് വിവാഹിതരായി. இங்கே தேவனை அறிந்த 2 குடும்பத்தார் ஒருமித்து அவர்களுக்கு திருமணமாகிறது. എലിസബത്തും സഖരിയാവും எலிசபெத்தும் சக்கரியாவும் വിവാഹിതരായി കഴിഞ്ഞാൽ திருமணமான முன்பு ചില വർഷങ്ങൾ കഴിയുമ്പോൾ തന്നെ കാണുന്നവർ നമ്മുടെ ഒരു ചോദ്യം ചോദിക്കും. சில நாட்கள் பின்பு பார்ப்பவர்கள் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்பார்கள். എന്താ ചോദ്യം? என்ன கேள்வி கேட்பாங்க? നാട്ടിലാണെങ്കിൽ ചോദിക്കും എന്തുണ്ട് വിശേഷമുണ്ട്. நாட்டுல கேரளா எல்லாம் என்ன விசேஷம், எந்தொண்டு விசேஷம் அப்படிம்பாங்க. ആ ഒന്നും ആയില്ലേ? ஒண்ணும் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்க. അപ്പൊ നമ്മൾ പറയും ഒന്നും ஒண்ணும் ஆகல ஒண்ணும் ஆகல நாம சொல்றோம். പ്രത്യേകിച്ച് വിശേഷമൊന്നുമില്ല. பிரத்யேகமா ஒரு விசேஷம் கிடையாது. പക്ഷെ അവര് ചോദിക്കുന്ന വേറെ അർത്ഥമാണ്. ஆனா வேற அர்த்தத்துல அங்க கேள்வி வருகிறது. കുഞ്ഞായോ എന്നാണ് ചോദിക്കുന്നത്. பிள்ளை பிறந்துதான் என்றுதான் கேட்கிறார்கள். ഈ ചോദ്യം ഒരു 2-3 വർഷം കേട്ട് കേട്ട് മടുക്കുന്ന ഒരു സാഹചര്യം വരും ചില കുടുംബങ്ങൾ. சில குடும்பங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்தை கேட்டு கேட்டு ஐயோ யாரை பார்த்தாலும் இதையே கேட்கிறார்கள் என்று சோர்ந்து போய் விடுவார்கள். ഇതിന്റെ കൂടെ അങ്ങ് പറഞ്ഞു പോട്ടെ, ദയവായി ഇത്തരം ചോദ്യങ്ങൾ ആരോടും ചോദിക്കരുത്. நீங்க யாரை பார்த்தாலும் இப்படி திடீர்னு போய் இப்படி கேட்டுறாதீங்க. കാരണം ഈ ചോദ്യം ചോദിച്ചെന്ന് പറഞ്ഞിട്ട് ഉടനെ ദൂതൻ അടുത്ത കാര്യങ്ങളൊന്നും ചെയ്യാനൊന്നും പോകുന്നില്ല. ഇതെല്ലാം ദൈവം கேள்வி പ്ലാൻ கேட்டு ചെയ്യുന്നതാണ്. விட்டா தூதன் வந்து உடனே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டாரு. ഇതെല്ലാം ദൈവത്തിന്റെ ഇഷ്ടത്തിന് അങ്ങ് വിട്ടുകൊടുക്കും. இதெல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு அப்படியே விட்டு പക്ഷെ விடுங்க. ഞാനിവിടെ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്ന കാര്യം, நான் இங்கே சொல்ல விரும்புற காரியம், ഈ ഭാര്യയും ഭർത്താവും ഈ ചോദ്യം മിക്കവാറും കേട്ടിട്ടുണ്ടായിരിക്കും. இந்த கணவனும் இந்த மனைவியும் அநேகர் அவரிடத்துல இப்படி இந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார்கள். അന്നത്തെ കാലത്ത് அன்றைய காலகட்டத்திலே ഒരു കുടുംബത്തിൽ കുഞ്ഞുങ്ങളില്ല എന്ന് പറഞ്ഞാൽ ശാപമായി കണക്കാക്കുന്ന ഒരു കാലമായിരുന്നു പഴയ നിയമ കാലഘട്ടം. ஒரு குடும்பத்திலே பிள்ளை இல்லாதிருந்தால் ஒரு சாபமான ஒரு நிலைமையாக அது கருதப்பட்டது. അപ്പൊ ഈ ഭാര്യയും ഭർത്താവും ഒരുമിച്ച് പലവട്ടം ചിലപ്പോൾ ആലോചിച്ച് കാണും നമ്മുടെ ജീവിതത്തിൽ എന്തെങ്കിലും തെറ്റുണ്ടോ. இந்த கணவன் மனைவி ஒருவேளை இப்படி சிந்தித்திருப்பார், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதா. പക്ഷെ ദൈവാത്മാവ് ഈ കുടുംബത്തെ കുറിച്ച് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത് എന്താണ്? 6-ാമത്തെ വാക്യം. ஆனா தேவாவையான இந்த குடும்பத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக നീതിയുള്ളവர்களായിരുந்தார்கள். ദൈവസന്നിധിയിൽ നീതിയുള്ളവരായിരുന്നു, കൽപ്പനകൾ പ്രമാണിക്കുന്നവരായിരുന്നു, ന്യായങ്ങളെല്ലാം കൃത്യമായി അനുസരിക്കുന്നവരായിരുന്നു. தேவனுடைய பிரமாணங்களை கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுடைய நீதி அப்படியே நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். എന്നിട്ടും ദൈവം ഇവർക്ക് കുഞ്ഞുങ്ങളെ നൽകിയില്ല. இருப்பினும் தேவன் அவர்களுக்கு பிள்ளைகளை தரவில்லை. അനേക വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു, அநேக ആണ്ടുകൾ போய்விட்டது. പലരും ചിലപ്പോൾ ചോദിച്ചു കാണും, பலரும் வந்து கேள்வி கேட்டிருப்பார்கள். പക്ഷേ ഇവർക്ക് കുഞ്ഞുങ്ങളില്ല. அவர்களுக்கு ஆனா குழந்தைகள் இல்லை. ആ ഭാഗം ഏതാണ്ട് വായിക്കുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാകുന്നത്, இந்த பாகத்தை வாசிக்கும்போது நான் இப்படித்தான் அதை புரிந்து கொள்கிறோம். ഈ ദമ്പതികൾ ഏതാണ്ട് 70-80 വയസ്സ് കഴിഞ്ഞു. இந்த தம்பதிகளுக்கு 70 அல்லது 80 வயதெல்லாம் ஆகிவிட்டது. അത്രയും വർഷം കഴിഞ്ഞിട്ട്, அத்தனை வருஷம் முடிஞ்ச பின்பாடு, അത്രയും വർഷം ഇവര് ജനത്തിന്റെ മുൻപിൽ ഈ ചോദ്യം കേട്ട് 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 മടുത്തതാണ്. அத்தனை வருஷம் ஜனங்களெல்லாம் அவளை பார்த்து இந்த கேள்வியை கேட்டு கேட்டு அப்படியே சோர்ந்து போயிருந்திருப்பாரு. പിന്നെ അവസാനം ദൈവം എന്ത് ചെയ്തു? യോഹന്നാനെ കൊടുത്തു. கடைசியாக ஆண்டவர் யோவானை அவருக்கு അപ്പൊ നിങ്ങളൊന്ന് ആലോചിച്ച് നോക്കിയ, ദൈവം ഇവരോട് ചെയ്തത് ശരിയല്ലല്ലോ. தேவன் நீங்க செஞ்சது சரியா? நீங்களே நினைச்சு பாருங்க. ഇതേ യോഹന്നാനെ നേരത്തെ കൊടുത്താ പോരാ? இந்த யோவானை கொஞ்சம் முன்னாடி கொடுத்திருந்தா பார்த்தா, കല്യാണം കഴിഞ്ഞ് 2 വർഷം കഴിഞ്ഞപ്പോ യോഹന്നാനെ കൊടുത്താ പോരെ? கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு யோவானை கொடுத்திருந்திருக்கலாமே. എന്താണ് കുഴപ്പം? അങ്ങനെ இங்க കൊടുത്താൽ வந்த பிரச்சனை என்ன? ആലോചിച്ച് നോക്കിയോ. கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. യോഹന്നാൻ ജനിച്ചതിന് ശേഷമാണ് ആര് ജനിക്കേണ്ടത്? யோவான் பிறந்ததுக்கு பின்புதான் யாரு பிறக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். എങ്ങാനും യോഹന്നാനെ ഈ പറഞ്ഞ കല്യാണം കഴിഞ്ഞ് 2 വർഷം കഴിഞ്ഞ് കൊടുത്തിരുന്നെങ്കിൽ, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்துக்குள்ள யோவான் வந்திருந்தாருன்னா, യേശു ജനിക്കുമ്പോ യോഹന്നാൻ അപ്പച്ചനായിട്ട് ഇങ്ങനെ ഇരിക്കും. இயேசு பிறக்கும் பொழுது யோவான் தாத்தாவா இருந்திருப்பாரு. യോഹന്നാനും യേശുവർ പിന്നെ 30-ാമത്തെ വയസ്സിൽ യേശുവർ പ്രസംഗിക്കാൻ ഇറങ്ങുമ്പോ ഈ ഫ്രണ്ടിൽ നിന്ന് വഴി തെളിക്കാൻ യോഹന്നാന് പറ്റത്തില്ല. ഒരു കമ്പും കൊണ്ട് ഇങ്ങനെ നടക്കും ചിലപ്പോ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் பின்பு வந்திருந்தால் யோவான் வயசாய் போயிருப்பாரு. அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண இவனால் முடியாது, ஒரு குச்சி ஊனி அப்படி நடந்துட்டு இருந்திருப்பாரு. അപ്പൊ ദൈവത്തിനറിയാം, ஆனால் தேவனுக்கு தெரியும், ദൈവനാമ മഹത്വത്തിന് വേണ്ടിയിട്ട് ചില കാര്യങ്ങൾ മനഃപൂർവ്വം താമസം എടുക്കുന്നു. தேவனுடைய நாம மகிமைக்காக சில காரியங்களை வேண்டுமென்றே அவர் தாமதப்படுத்துகிறார். 4-ാം യാമത്തിലാണ് കർത്താവ് കടലിൽ മീതെ നടന്നു വന്നത്. 4ஆம் ஜாமத்திலே தேவன் கடலின் மீது நடந்து வந்தார். 1-ാം യാമത്തിൽ ഇവര് വളരെ ബുദ്ധിമുട്ടി. 1ஆம் ஜாமத்திலே அவர்கள் மிகவாறு கஷ்டப்பட்டார்கள். വീണ്ടും 3 മണിക്കൂർ കഴിഞ്ഞ് 2-ാം യാമം.
மீண்டும் 3 மணி நேரம் கழித்து இரண்டாவது யாமம். രണ്ടാം യാമത്തിൽ ഇവര് പ്രതീക്ഷിക്കുകയാണ് ആരെങ്കിലും സഹായിക്കാൻ വരുമോ, കർത്താവ് സഹായിക്കാൻ വരുമോ. இரண்டாம் ஜாமத்திலே இவர்கள் ஒருவேளை கவலையுற்றிருந்திருப்பார்கள், யாராவது உதவி செய்ய வருவார்களா. എന്നാൽ മൂന്നാമത്തെ യാമത്തിലും വന്നില്ല. ஆனால் 3ஆம் ஜாமத்திலும் யாரும் வரவில்லை. അധികാലത്ത് 4ആം യാമത്തിൽ കർത്താവ് കടലിൻ മീതെ നടന്നു വന്നു. அதிகாலையிலே 4ஆம் ஜாமத்திலே தேவன் கடலின் மீது நடந்து வந்தார். യേശു കർത്താവ് വരുന്നത് കണ്ട് അവർ അതിശയിച്ച് ദൈവത്തിന്റെ മഹത്വം അവർ പിന്നെ കാണാനായിട്ട് തുടങ്ങി. இயேசு ஆண்டவர் வருவதை பார்த்து அவர்கள் அதிசயப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். വളരെ ഒരുക്കത്തോടെ നടന്ന ഒരു കല്യാണത്തിൽ അപ്രതീക്ഷിതമായിട്ട് വീഞ്ഞു തീർന്നു പോയി. மிகவும் ஆயத்தத்தோடு நடந்த ஒரு கல்யாண வீட்டிலே எதிர்பாராத விதமாக திராட்சரசம் குறைவுபட்டது. യേശു കർത്താവ് ഉണ്ടായിരുന്ന കല്യാണമാണ്. இயேசு ஆண்டவர் இருந்த ஒரு கல்யாணம் தானது. ശിഷ്യന്മാരുണ്ടായിരുന്ന കല്യാണമാണ്. சீஷர்கள் இருந்த கல்யாணம் தானது. യേശുവിന്റെ അമ്മ ഉണ്ടായിരുന്ന കല്യാണമാണ്. இயேசுவின் தாயார் இருந்த கல்யாணம் தானது. എന്നിട്ടും ഇവരുടെ സകല കണക്കുകൂട്ടലുകളും തെറ്റിപ്പോയി. இருப்பினும் அவருடைய எல்லா கணக்குகளும் அங்கே தவறாய் போய்விட்டது. ഒരു വീഞ്ഞിന്റെ ഒരു അംശം പോലും ഇല്ലാത്ത സ്ഥിതിയായി. திராட்சரசம் ஒரு சொட்டும் கூட இல்லாத நிலைமை வந்துவிட்டது. നാണക്കേട് കൊണ്ട് ആ വീട്ടുകാർ തല കുനിച്ചു കാണും. வெட்கத்தினாலே தலை குனிந்தவளாய் அந்த குடும்பத்தார் போய்விட்டார்கள். അവരുടെ വീട്ടിലെല്ലാം സീറോ ആയപ്പോ ദൈവം പ്രവർത്തിച്ചു. அவர்கள் வீட்டிலே முழுவதும் முழு பூஜ்யமாக மாறின பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ചില സമയങ്ങളിൽ സഹോദരങ്ങളെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ അങ്ങനെയായിരിക്കും. பிரியமானவர்களே, சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் காரியங்கள் நடக்கிறது. എല്ലാം സീറോ ആകുമ്പോൾ, எல்லாம் பூஜ்யமாக மாறும் பொழுது നമ്മൾ കർത്താവിൽ പൂർണ്ണമായിട്ട് ആശ്രയിക്കും. நாம் ആண்டവரை முழுமையாக நம்பிக்கை வைப்போம். നമ്മുടെ ബാങ്കിലെ എല്ലാ പൈസയും തീർന്നു പോകും. நம்முடைய வங்கி கணக்கிலே எல்லா பணமும் தீர்ந்து போகும் பொழுது, നമ്മുടെ സഹോദരങ്ങളെല്ലാം കൈവിടുന്ന ഒരു നാള് വരുമ്പോൾ, நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நம்மை கைவிடும் போது, ഏറ്റവും കൂടുതൽ സ്നേഹിച്ചവർ പോലും നമ്മെ വിടക്കം തണ്ണി തള്ളുന്ന ഒരു സാഹചര്യം, நம்மை அதிகமாக நேசித்தவர்கள் வேண்டாம் என்று சொல்லி நம்மை உதறி தள்ளும் போது, പ്രതീക്ഷിച്ച മാർക്ക് കിട്ടാതെ പഠിച്ചിട്ടും ഒന്നും ചെയ്യാൻ പറ്റാതെ നിൽക്കുന്ന ഒരു സാഹചര്യം, எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வராமல் இருந்து கவலை விட்டு கலங்கி நிற்கும் போது, ഒരു തെറ്റും ചെയ്യാതിരുന്നിട്ടും മക്കളുടെ കല്യാണം നടക്കാതെ അതിനെക്കുറിച്ച് തെറ്റായ കഥകൾ പറഞ്ഞു വരുത്തുന്ന കാലഘട്ടത്തിൽ, ஒரு தவறும் நடக்காத சந்தர்ப்பத்திலே பிள்ளைகளுடைய தவறான காரியங்களை குறித்து சொல்லி அவர்களுடைய திருமணம் நடக்காத பட்சத்தில் ദൈവത്തിന് പ്രവർത്തിക്കാൻ ഒരു സമയമുണ്ട്. தேவன் கிரியை செய்ய ஒரு நேரம் இருக்கிறது. ഇവിടെ കർത്താവ് ഈ 4 ദിവസം മിണ്ടാതിരുന്നു. இங்கே ஆண்டவர் இந்த 4 நாட்களும் அமைதலுடன் இருந்தார். 11-ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 14-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. യോഹന്നാൻ 11:14. யோவான் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ആ அவர்களை நோக்கி, ആ லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, ആ நான் அங்கே இராததினால் ആ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏது உண்டென்று ആ உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். 11-ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 14-ാമത്തെ വാക്യം. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ആ அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி. ലാസർ മരിച്ചുപോയെന്ന് യേശു കർത്താവിന് നല്ലവണ്ണം അറിയാം. இப்பொழுது லாசரு மரித்து போனார் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படையாக ലാസറിന്റെ ശരീരം കൊണ്ട് ആ കല്ലിന് ആ ഗുഹയ്ക്കകത്ത് വെച്ചു. லாசருவின் உடலை எடுத்து அந்த குகைக்குள்ளே கொண்டு போய் வைத்தார்கள். ചില ദിവസങ്ങൾ കഴിഞ്ഞ് നാലാം ദിവസം യേശു കർത്താവ് അവിടെ വരികയാണ്. 4 நாட்களுக்கு பின்பு இயேசு ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருகிறார். വായിക്കാം. അവിടെ എഴുതി വച്ചിരിക്കുന്നത് 11-ാമത്തെ അധ്യായത്തിൽ വീണ്ടും അതിന്റെ 38-ാമത്തെ വാക്യം. 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். 4 നാളായിട്ട് നാറ്റം വെച്ചു. അതായത് ഈ ശരീരത്തിൽ ഇനി ഒന്നുമില്ല കൊള്ളാവുന്നത്. 4 நாட்கள் ஆகிவிட்டு இந்த சரீரத்துக்குள்ளாக இன்னும் நல்ல காரியங்கள் ஒன்றுமே இல்லை. എല്ലാം നശിച്ചു. எல்லாம் முடிந்து விட்டது. ഒന്നും ഉപയോഗിക്കാൻ കൊള്ളത്തില്ല. எதையுமே எடுத்து பயன்படுத்த முடியாது. കർത്താവ് വന്നു. ஆண்டவர் வந்தார். ആ ഗുഹയുടെ കല്ല് തുറക്കാൻ പറഞ്ഞു. அந்த குகையினுடைய கல்லை புரட்டுங்கள் என்றார். യേശു കർത്താവ് ലാസറിനെ വിളിച്ചു. இயேசு ஆண்டவர் லாசருவை அழைத்தார். ലാസർ പുറത്തേക്ക് നടന്നു. லாசரு வெளியே நடந்து வருகிறார். ലാസറിനെ കൊണ്ടുപോയി ആക്കിയതുപോലെയുള്ള ഒരു ലാസറല്ല ഇപ്പോൾ നടന്നു വരുന്നത്. லாசரு எப்படி கட்டி கொண்டு போய் படுத்தினார்களோ அந்த நிலைமையிலே அல்ல அவர் இப்பொழுது வருவார். ലാസറിന്റെ ശരീരത്തിൽ മരിക്കേണ്ടതെല്ലാം മരിച്ച് എല്ലാം കളഞ്ഞു. പുതിയൊരു ലാസർ പുറത്തു വരും. லாசருடைய சரீரத்திலே மரிக்க வேண்டியதெல்லாம் மரித்து போய் புதிதோர் லாசர் இங்கே வருகிறார். ലാസർ ജീവനോടിരുന്നപ്പോ രോഗിയായപ്പോഴാണ് യേശു കർത്താവ് സൗഖ്യമാക്കിയിരുന്നെങ്കിൽ, லாசரு வியாதிப்பட்ட நிலைமையிலே அந்த சூழலிலே திடீரென்று வந்து உடனடியாக அந்த வியாதியிலிருந்து அவனை குணப்படுத்தி இருந்தார்.
ലാസറിന്റെ കണ്ണ് പഴയ കണ്ണ് തന്നെ ആയിരിക്കും. லாசருடைய கண்ணு பழைய கண்ணாவே தான் இருக்கும். ആണോ അല്ലയോ? அப்படித்தானே இருக்கும். ഈ പല്ലൊക്കെ പഴയ പല്ലിനെ, பழைய பல்லுதான், பழைய பல்லுதான் இருக்கும். പിന്നെ മുടിയൊക്കെ പഴയ മുടി തന്നെ, முடியெல்லாம் பழைய முடிதான் இருக்கும். മിക്കവാറും ശരീരം എല്ലാം പഴയ ശരീരം തന്നെ. முட்டுமுக்காலும் எல்லா சரீரம் பழசுதான். പക്ഷെ ദൈവത്തിന് ஆனால் ஆண்டவருக்கு പുതിയൊരു ലാസറിനെയാണ് ആവശ്യം. புதிய ஒரு லாசரு தான் வேண்டும். നീ എന്റെ കൂടെ ഇരിക്കുന്നെങ്കിൽ പുതുതായി വന്നാൽ ഞാൻ നിന്നെ കൂടെ ഇരുത്താം. நீ உன்னுடன் உட்கார வேண்டுமானால் புதிதாய் வந்தால் உன்னை என்னோடு உட்கார செய்ய. എന്തുകൊണ്ട് ലാസർ കർത്താവിന്റെ കൂടെ ഇരുന്നു? ஏன் ஆண்டவரோடு லாசரு சமபந்தியில் உட்கார்ந்தான்? ഇതിനു മുൻപും അതേ വീട്ടിൽ യേശു കർത്താവ് വന്നിട്ടുണ്ട്. இதற்கு முன்னரும் இயேசு ஆண்டவர் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ? അവിടെ ഒന്നും ലാസറിന്റെ പൊടി പോലും കാണുന്നില്ല. அங்கே பாருங்கள், லாசருடைய பற்றி ஒன்றுமே அங்கே சொல்வதில்லை. ലാസർ ആ വീട്ടിലുണ്ടോ എന്ന് പോലും அந்த അറിയില്ല. வீட்டுல லாசர் இருந்தாரான யாருக்கு தெரியும்? പക്ഷെ ലാസർ മരിച്ചു, തന്റെ സകലവും പുതുതായി തീർന്നപ്പോൾ കർത്താവ് അവസരം കൊടുത്തു. ഇനിയിരുന്നോ? ஆனா லாசரு மரித்து போறான். அவனை எல்லாம் களைவுகள் எல்லாம் முடிந்து அவன் புதிதாக ஜீவன் பெற்று புத்துயிர் பெற்ற பொழுது நீ வா வந்து உட்காரு என்று சொல்கிறார். മരിച്ചടക്കപ്പെട്ട് ഉയർത്തെഴുന്നേറ്റവർക്ക് കർത്താവിന്റെ കൂടെ ഇരിക്കാൻ അവകാശമുള്ളൂ, അധികാരമുള്ളൂ. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர்கள் தான் ஆண்டவரோடு உட்கார்ந்து இருக்க அவகாசமும் அதிகாரமும் உடையவர்களாக ആ இருக்கிறார்கள். ഒരു ആത്മീക പാഠമാണ് കർത്താവ് ഇവിടെ പഠിപ്പിക്കുന്നത്. அதிலிருந்து இவ்விதமான ஒரு ஆத்மீக பாடத்தை தான் தேவன் நமக்கு கற்றுத் നമ്മുടെ தருகிறார். എല്ലാവരുടെയും ജീവിതത്തിൽ മരിക്കേണ്ടത് മരിച്ചില്ലെങ്കിൽ ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിച്ചറിയാൻ സാധിക്കത്തില്ല. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறிக்க வேண்டிய காரியங்கள் மறியாமல் போனால் தேவனுடைய சமூகத்தை நம்மால் உணர முடியாது. ഉയർത്തെഴുന്നേറ്റവർക്ക് മാത്രമേ ഉയരത്തിലുള്ളത് കാണാൻ സാധിക്കത്തുള്ളൂ. உயர்த்திருந்த நபர்களுக்கு தான் உயரமான காரியங்களை அவர்களால் பார்க்க முடியும். നിങ്ങൾ ഉയരത്തിലുള്ളത് ചിന്തിപ്പിനെന്ന് കൊലോസ്യ ലേഖനം 3:1 പറയുമ്പോൾ கொலோசியர் 3:1 நாம் பார்க்கிறோம், நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லும் போது എന്തേ നമുക്ക് ഉയരത്തിലുള്ളതൊന്നും ചിന്തിക്കാൻ പറ്റാത്തത്? ஏன் நாம் மேலானவைகளை சிந்திக்க முடியாமல் നമ്മൾ போகிறது? ലോകത്തിലുള്ളതിന്റെ പിന്നാലെ പോകുന്നത് நாம் കൊണ്ടാണ്. இந்த உலகத்துக்கு பின்னால் செல்வதன் மூலமாகத்தான் ഉയരത്തിലുള്ളത് നോക്കാൻ പോലും നമുക്ക് പറ്റുന്നില്ല. மேலே உள்ளவரை மேல் நோக்கி பார்க்க கூட நம்மால் முடிவதில்லை. ഉയരത്തിലുള്ളത് നോക്കുമ്പോ ഭൂമിയിലുള്ളതിനെ ചപ്പും ചവറുമായി എണ്ണാൻ പറ്റും. மேலானவைகளை நோக்கி பார்க்கும் பொழுது பூமி கிடைத்தவைகளை குப்பையாக நஷ்டம் என்று நம்மால் கருத முடியும். നമ്മൾ ഈ സിറ്റിയിലൊക്കെ പോകുമ്പോൾ വലിയ ഫ്ലാറ്റുകൾ കാണും, കെട്ടിടങ്ങൾ കാണും. பெரிய நகர்ப்புறங்களுக்கு செல்லும் பொழுது அடுக்குமாடி கட்டிடங்களை பார்க்கிறோம். ഇപ്പോ പണ്ട് ഞാൻ ഇങ്ങനെ ചിന്തിച്ചിട്ടുണ്ട്. பண்டைய காலத்திலே நான் இப்படி சிந்தித்திருக்கிறேன். ഈ കെട്ടിടത്തിന്റെ താഴെ പോയിട്ട് ഞാൻ ഇങ്ങനെ നോക്കുക, ഈ ഇത്രയും വലിയ കെട്ടിടം, அந்த கட்டிடத்தின் அடிவாரத்துக்கு போய் கீழே போய் இப்படியே மேல எட்டி பார்ப்பேன். 12-20 നിലയുള്ള കെട്ടിടം, 12 அல்லது 20 അടുക്കുമാടി உள்ள கட்டிடங்கள். വളർന്നതിന് ശേഷം ഒരു ദിവസം, நல்ல வயதாയി கொஞ்சம் ஹைட் எல்லாம் வச்ச பின்பு, ഞാൻ വളർന്നതിന് ശേഷം ഞാൻ ഒരു യാത്ര പോവാൻ, ഫ്ലൈറ്റിൽ യാത്ര പോയി. நான் அந்த காலகட்டத்திலே நான் ஒரு விமானத்திலே பயணம் செய்ய போனேன். അപ്പൊ എനിക്ക് ഭയങ്കര കൗതുകം തോന്നി, അന്ന് കൊച്ചിലെ കണ്ട ഈ കെട്ടിടം ഫ്ലൈറ്റിൽ ഇരിക്കുമ്പോ എങ്ങനെ കാണുമെന്നുള്ളത്. நான் அந்த சின்ன வயசுல இப்படி எட்டி நிமிர்ந்து பார்த்தனே, அந்த கட்டிடம் எல்லாம் அந்த வானத்துல பறக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ஒரு ஆசை வந்தது. അപ്പൊ എന്റെ വീട് എയർപോർട്ടിന് അടുത്താണ്, തിരുവനന്തപുരത്ത്. திருவனந்தபுரத்துல ஏர்போர்ட் பக்கத்துல தான் என்னுடைய வீடு இருக்கிறது. ഫ്ലൈറ്റ് കയറിയപ്പോ ഞാൻ ഇങ്ങനെ സൈഡിൽ കൂടെ നോക്കുകയാണ് ഫ്ലൈറ്റിல ஏறின பொழுது அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன், கீழே அப்படியே பார்த்தேன். എന്റെ കുഞ്ഞുപ്രായത്തിൽ ഞാൻ അനേകവട്ടം അതിശയിച്ചു നോക്കിയ ആ കെട്ടിടത്തെ ഞാൻ കണ്ടു. என்னுடைய சிறு பிராயத்திலே மிகவும் அற்புதமாய் எட்டி எட்டி பார்த்த அந்த கட்டிடத்தின் நிலைமையை நான் பார்த்தேன். മുകളിൽ നിന്ന് നോക്കിയപ്പോഴാ മനസ്സിലായത് ഒരു തീപ്പെട്ടിയുടെ അത്ര പോലും വലിപ്പമില്ല. மேலே இருந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, ஒரு தீப்பெட்டி அளவு கூட அதுக்கு அந்த உருவம் கிடையாது. നമ്മൾ പലപ്പോഴും ഈ ഭൂമിയിലുള്ളതിന് ഭയങ്കര വലുതായിട്ട് കാണുന്നത് എന്തുകൊണ്ടെന്ന് മനസ്സിലായോ? நாம் இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்கள் பூமிக்குரியவர்களை மிகவும் பெரிதாக பார்ப்பதன் காரணம் என்பது தெரியுமா? താഴെ നിന്ന് നോക്കുന്നുണ്ടാണ്. கீழே இருந்து பார்க்கிறதுனாலதான். ഒന്ന് മുകളിൽ നിന്ന് നോക്കണം. கொஞ்சம் மேல போய் பார்க்க வேண்டும். ഈ ഫ്ലൈറ്റിൽ യാത്ര ചെയ്തിട്ടുള്ളവർക്കറിയാം, ഈ റോഡൊക്കെ വരുമ്പോ ഇങ്ങനെ കൗതുകത്തോടെ നമ്മൾ നോക്കും, ഈ വരിയായിട്ട് ഇങ്ങനെ ഇത് പോകുന്നത്. விமானத்திலே பயணம் செய்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ரோடெல்லாம் வரும்பொழுது அது கோடு போட்ட மாதிரி கோடு கோடா தெரியும். മാരുതി 800ഉം 5 കോടിയുടെ കാറും ഒരേ രീതിയിലാണ് മുകളിൽ നോക്കുമ്പോ കാണുന്നത്. മാരുതി 800ഉം 5 കോടി വിലയുള്ള കാറും മേലെ ഇருந்து பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும். താഴെ വരുമ്പോ 5 കോടിയുടെ കാർ കാണുമ്പോൾ ഉടനെ സെൽഫി എടുക്കും. நாம் கீழே வரும்பொழுது அந்த 5 கோடி உள்ள காருக்கு முன்னாடி இருந்து அழகா ஒரு செல்ஃபி எடுக்கலாமான்னு தோணும். മുകളിൽ നിൽക്കുമ്പോ ഇത്രേ ഉള്ളല്ലോ, நான் மேல போகும்போது இவ்வளவுதானே, ഉറുമ്പിനെ പോലെ പോകുന്നു, അത്രേ ഉള്ളൂ. அங்க ஒரு எறும்பு மாதிரி ஒரு கார் போகுது. നമുക്ക് മുകളിൽ നിന്നൊന്ന് നോക്കാൻ ശ്രമിക്കാം. நாம் மேலே இருந்து காரியங்களை பார்க்க முற்படுவோம். ലോകവും അതിന്റെ മോഹവും ഒഴിഞ്ഞു പോകും. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும். ദൈവേഷ്ടം ചെയ്യുന്നവൻ എന്തേക്കും നിലനിൽക്കും. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். അതുകൊണ്ട് ദൈവം നമ്മിൽ നിന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നത് ഈ ഭൂമിയിൽ മരിപ്പിക്കേണ്ടത് മരിപ്പിച്ചാൽ
ദൈവ സാന്നിധ്യം അറിഞ്ഞ് ജീവിക്കാനായിട്ട് സാധിക്കും. ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் இந்த உலகத்திலே மரிக்க வைக்க வேண்டிய காரியங்களை நாம் மரிக்க வைத்தால் தேவன் தமது சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துவார். വായിക്കാം കൊലോസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 3-ാം അധ്യായം கொலோசருக்கு 3வது அதிகாரம் അതിന്റെ 1-2 വാക്യങ്ങൾ 1-2 வசனங்கள் ഒന്ന് വായിച്ചു കേൾക്കാം. அதை சற்று வாசிக்க கேட்போம். കൊലോസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം கொலோசருக்கு நிருபம் 3-ാമത്തെ അധ്യായം 3வது அதிகாரம் 1-2 വാക്യങ്ങൾ. 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், ആ பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். നിങ്ങൾ ഭൂമിയിലുള്ളതല്ല ഉയരത്തിലുള്ളത് ചിന്തിക്കണം. நீங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ഇനി അടുത്ത് വീണ്ടും വായിച്ചോ. தொடர்ந்து நாம் வாசிக்கிறது என்னவென்றால், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. നമ്മൾ മരിച്ചു എന്നുള്ള ചിന്ത എപ്പോഴും നമുക്കുണ്ടായിരിക്കും. நாம் மரித்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். ലാസർ ഈ കർത്താവിന്റെ കൂടെ ഇരിക്കുമ്പോൾ ലാസറിന്റെ ചിന്ത എന്തോ ആയിരിക്കും? இந்த லாசரு ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவனுடைய சிந்தை எப்படி இருந்தது? ഇന്നലെ ഞാൻ ആ ഇരുട്ട് അറയ്ക്കുള്ളിൽ കിടന്നാണ് ജീവനില്ലാതെ. நேற்று அந்த கல்லறைக்குள்ள இருட்டு அறைக்குள்ள உயிரற்றவனாய் கிடந்தவன் ഇന്ന് ഞാൻ ജീവിക്കുന്നു. இன்று நான் உயிர் பெற்றவனாய் இருக்கிறேன். അതുകൊണ്ടാ ഇവിടെ ഈ ആളുകൾ ഇങ്ങനെ കൂടിയത്. ஆகவேதான் இத்தனை பேர் இங்க வந்திருக்கிறாங்க. ഞാൻ ജീവിക്കുന്നു, അതുകൊണ്ടാ ശിഷ്യന്മാർ ഇവിടെ நான் വന്നത്. உயிரோடு இருக்கிறேன், அதனாலதான் சீஷர்கள் ഞാൻ வந்திருக்கிறார்கள். ജീവിക്കുന്നു, അതുകൊണ്ടാ കർത്താവ് ഇവിടെ വന്നത്. நான் உயிரோடு இருக்கிறேன், ஆகவேதான் ஆண்டவர் இங்கே ഞാൻ வந்திருக்கிறார். ജീവിക്കുന്നു, അതുകൊണ്ടാണ് ആ ദേശം മുഴുവൻ ഇപ്പോൾ ഈ വീട്ടിലോട്ട് വരുന്നത്. நான் வாழ்கிறேன், ஆகவேதான் இந்த ஜனங்கள் யாவரும் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். ഞാൻ മരിച്ചവനായിരുന്നു, എന്നാൽ ഇപ്പോൾ ജീവിക്കുന്നു. நான் மரித்தவனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ உயிர்த்தெழுந்தவனாய் இருக்கிறேன். നമുക്ക് എന്തെല്ലാം മരിപ്പിക്കേണ്ടതുണ്ട് എന്നൊന്ന് நாம் ചിന്തിക്കുന്നു. എന്തെല്ലാം കാര്യത്തെ എല്ലാം സാக കൊടുക്ക வேண்டும், മരിക്ക കൊടുക്ക வேண்டும். വായിച്ചോ. തൊട്ട് താഴെ വീണ്ടും 8-ാമത്തെ വാക്യം 9-ാമത്തെ വാക്യം. 8வது വചനത്തെയും 9வது വചനത്തെയും കൊലോസ്യർ 3:8-9. கொலோசியர் 3:8-9. இப்பொழுதோ கோபமும் ഒന്നാമത് ഒന്നാമത് കൊന്നു കളയേണ്ട സാധനം എന്താണ്? முதலாவது கொண்டு போட வேண்டிய காரியம் என்ன? கோபம். கோபம். ഈ ബൈബിളിൽ കോപത്തെ കുറിച്ച് പലയിടത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ട്. வேதத்திலே பல இடங்களிலே கோபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ബൈബിളിൽ പറയുന്ന 90% കോപവും നെഗറ്റീവായിട്ടാണ്. வேதத்திலே சொல்லப்படுகிற 90% கோபமும் எதிர்மறையாக அங்கே சொல்லப்படுகிறது. അപൂർവം ചില സ്ഥലങ്ങളിൽ മാത്രമേ നല്ലതായിട്ട് പറഞ്ഞിട്ടുള്ളൂ. அபூர்வமாக சில இடங்களிலே அது நேர்மறையாக கூறப்பட்டிருக்கிறது. യേശു കർത്താവ് കോപിച്ചു. ஆண்டவர் கோபப்பட்டார். മാതാപിതാക്കന്മാർ മക്കൾ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ കോപിക്കും. பெற்றோர்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது கோபப்படுவார்கள். അതിലൊന്നും തെറ്റില്ല. அதிலெல்லாம் தவறொன்றும் கிடையாது. പക്ഷെ അതിന് അതിൻ്റെതായ ചില രീതികളുണ്ട്. ஆனால் அதற்காக சில முறைகள் இருக்கிறது. അല്ലാതെയുള്ള കോപങ്ങളെല്ലാം പാപമാണ്. அல்லாமல் சொல்லப்படுகிற எல்லா கோபமும் பாவம்தான். അതായത് അധികാരത്തിന് കീഴിലിരിക്കുന്ന നമ്മൾ അധികാരികൾ ചിലപ്പോൾ കോപിക്കും. அதிகாரத்துக்கு கீழே நாம் இருப்போம், ஆனால் அந்த அதிகாரிகள் நம்ம மேலே ஒருவரே கோபப்படுவார். അധ്യാപകര് ക്ലാസ്സിൽ പിള്ളേർ ബഹളം ഉണ്ടാക്കുമ്പോൾ കോപിക്കും. வாத்தியார் பிள்ளைகள் கலகம் செய்யும் பொழுது கோபப்படுவார். സഭയിൽ ചുമതലപ്പെട്ടവര് ചിലപ്പോൾ ചില ഡിസിപ്ലിനറി ആക്ഷൻ എടുക്കും. നല്ലതാണ്. சபையிலே பொறுப்புள்ளவர்கள் சில ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள், அது நல்லதுதான். എന്നാൽ ഞാൻ പലവട്ടം ബൈബിളിൽ നോക്കാൻ ശ്രമിച്ചിട്ട് കിട്ടാത്ത ഒരു കാര്യമുണ്ട്. ஆனால் பலமுறை வேதத்திலே தேடி பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம் இருக்கிறது. ഭാര്യ ഒരു തെറ്റ് ചെയ്താൽ കോപിക്കാൻ ഭർത്താവിന് അവകാശമില്ല. மனைவி ஏதாவது தவறு செய்தார், புருஷன் கோபப்பட எந்த விதமான உரிமையும் அவனுக்கு இல்லை. ഭർത്താവ് ഒരു തെറ്റ് ചെയ്താൽ ഭാര്യയും കോപിക്കാൻ ബൈബിളിൽ ഒരു സൂചനയും കാണും. புருஷன் ஏதாவது தவறு செய்தால் மனைவி கோபப்படுவதற்கு எந்த விதமான உரிமையும் வேதம் கொடுக்கவில்லை. അപ്പൊ പിന്നെ എങ്ങനെ ഇത് ശരിയാവും? ഒരാൾ ഒരു തെറ്റ് ചെയ്താൽ அப்படி சொன்னால் இந்த பிரச்சனை எங்கே பரிகாரம் உண்டு பண்ணப்படும்? കോപത്തിന് ഒരു വേറൊരു ആയുധമാണ് ബൈബിളിൽ ദൈവം പറഞ്ഞിരിക്കുന്നത്. கோபத்தை இன்னொரு ஆயுதமாகத்தான் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. കോപത്തിന് പകരം വേറൊരു ആയുധം ബൈബിൾ പറഞ്ഞിട്ടുണ്ട്. கோபத்துக்கு பதிலாக இன்னொரு ஆயுதத்தை தேவன் சுட்டி காண்பிக்கிறது வேதம். ഏതായിരിക്കും அது எதுவாக இருக்கும்? അതായത് കോപം എന്നുള്ള ആയുധം ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. അതിന് പകരം ദമ്പതികൾ തമ്മിൽ പ്രശ്നം ഉണ്ടായാൽ വേറൊരു ആയുധം ഉപയോഗിക്കാം. അതാണ് നല്ല ആയുധം. அந்த கோபத்துக்கு பதிலாக வேறொரு ஆயுதத்தை பயன்படுத்த வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அன்பு. ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ചതുപോലെ, ക്രിസ്തു സഭയെ നേസിച്ചത് പോലെ. എല്ലാരും ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കിയാൽ എല്ലാരും സற்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ലോകത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ ആളുകൾ കർത്താവിനെ അനുഗമിക്കാൻ കാരണം കർത്താവ് കോപിച്ചത് കൊണ്ടല്ല, കർത്താവ് നമ്മളെ സ്നേഹിച്ചുകൊണ്ടാണ്.
இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள், பின்பற்றுகிறார்கள். அதற்குரிய காரணம் என்னவென்று கேட்டால், ஆண்டவர் கோபப்பட்டதனாலே அல்ல, ആണ്ടവൻ നം പേരിലെ അൻപ് വയ്ത്തതിനാലെ. സ്നേഹം കൊണ്ടാണ് ദൈവം നമ്മളെ എല്ലാരെയും വരച്ച വരയ്ക്ക് നിർത്തുന്നത്. അൻപിനാലെ ദേവൻ നമ്മ ഓരോരെയും കട്ടി ഇളുക്கிறார். അല്ലാതെ കണ്ണുരുട്ടി കാണിച്ചും കൈ കാണിച്ചും ദേഷ്യം കാണിച്ചും ആരെയും വരച്ച വരയ്ക്ക് നിർത്താൻ പറ്റത്തില്ല. ഇന്ന് 2025 2025 വർഷത്തിലെ யாரையும் ഉരുട്ടി മിരട്ടി അവர்களை ഇളുത്ത് നമ്പസപ്പെടുത്ത முடியாது. നമ്മൾ ആരെങ്കിലും കോപിച്ചിട്ട് എന്നെ സ്നേഹിക്കൂ, എന്നെ ആദരിക്കും എന്ന് പറഞ്ഞാൽ നടക്കുന്ന കാര്യമാണോ? നാം யாராவது കോപപ്പെട്ട് എന്മേൽ അൻപുവെയും சொன்னால் നടക്കുന്ന കാര്യം എന്താണ്? പക്ഷേ നമ്മൾ അങ്ങോട്ട് സ്നേഹിക്കാൻ തുടങ്ങിയാൽ, ആനാ തിരുമ്പ അവർക്ക് നമ്മുടെ അൻപை കാണിച്ചാൽ, നമ്മുടെ ജീവിതം കണ്ടിട്ട് ദൈവത്തിങ്കിലേക്ക് മടങ്ങി വരും എന്ന് ബൈബിളിൽ പ്രത്യേകം കുടുംബത്തെ കുറിച്ച് പറഞ്ഞു. നമ്മുടെ வாழ்க்கையை குறித்து அவர்கள் திரும்பமாக தேவனுடைய வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. കോപം ആവശ്യമില്ലാത്തടത്തു നിന്നെല്ലാം അങ്ങ് മാറ്റിക്കളയണം. ஆகவே தேவையில்லாத இடங்களிலெல்லாம் அந்த கோபத்தை சற்று அப்புறப்படுத்துங்கள். കോപം വച്ചുകൊണ്ടിരിക്കരുതെന്ന് പ്രത്യേകം കൽപ്പനയുണ്ട്. கோபத்தை வைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது என்று பிரத்யேகமாக கட்டளை இருக்கிறது. ഇനി അടുത്ത അവിടെ കോപം, അത് കഴിഞ്ഞിട്ട് அது கோபம் முதலாவது பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? மூர்க்கமும். അടുത്തത് பொறாமையும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ഇതെല്ലാം പഴയ മനുഷ്യനെല്ലാം ഉരിഞ്ഞങ്ങ് കളയണം. பழைய மனுஷனை முழுவதுமாக நாம் கழற்றி எரிந்து விட வேண்டும். ലാസറിന്റെ ശരീരത്തിൽ ഒന്നും പഴയതില്ല. லாசருடைய சரீரத்துல இப்பொழுது ஒண்ணுமே பழசு கிடையாது. പുതിയ ആളായി, புது மனுஷனா மாறிட்டார். അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം നല്ലവണ്ണം എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റും. ஆகவே தேவனுடைய சமூகத்தை நன்றாக அனுபவித்து அறிய முடியும். യേശു കർത്താവ് മരിച്ച സമയത്ത്, ஆண்டவர் மரித்த அந்த தருணத்திலே, നമ്മളൊക്കെ മരിച്ചിട്ടുണ്ടോ എന്നറിയാൻ ഒരു ചെറിയൊരു സാമ്പിൾ പറഞ്ഞുതരാം. நாமெல்லாம் இப்பொழுது மரித்திருக்கிறோமா என்பதை அறிய ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு காண்பிக்கிறேன். വായിച്ചോ ബൈബിളിൽ റോമർക്കെഴുതിയ ലേഖനം 6-ാം അധികാരം 11-ാം വചനം. വായിച്ചോ. റോമർക്കെഴുതിയ ലേഖനം 6:11. ரோமர்கள் 6-ாம் அதிகாரம் 11-ாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். നമ്മൾ ക്രിസ്തുവിൽ മരിച്ചു. നാം ക്രിസ്തുവുക്കുൾ മരിച്ചിരിக்கிறோம். രക്ഷിക്കപ്പെട്ട എല്ലാവരും ക്രിസ്തുവിൽ മരിച്ചു എന്നാണ് പറയുന്നത്. രക്ഷിക്കപ്പെട്ട യാവരുമേ ക്രിസ്തുവുക്കുൾ മരിച്ചിരിக்கிறோம் என்று വാസിക്ക കേൾக்கிறோம். ഞാൻ ചോദിക്കുകയാണ്, നമ്മളൊക്കെ മരിച്ചവരാണോ? സത്യം കേൾக்கிறேன், നാമെല്ലാം ഉണ്மையில മരിച്ചിരിக்கிறோமா? മരിച്ചോന്ന് പറഞ്ഞാ പിന്നെ നമ്മൾ പാപത്തിൽ മരിച്ചിട്ടുണ്ടോ? നാം പാപத்துக்கு உண்மையாகவே மரித்திருக்கிறோமா? യേശു കർത്താവിനെ ആളുകൾ ക്രൂശിച്ചു. യേശു ആண்டവரை ஜனங்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். വലിയ കുന്തവുമായിട്ട് ആളുകൾ നിൽക്കുക, பெரிய ஈட்டியை வைத்துக்கொண்டு அவர் முன்னால் நிற்கிறார்கள். യേശു മരിച്ചോ എന്നറിയാൻ അവരെന്ത് ചെയ്തു? യേശു மரித்தாரா என்று அறிவதற்கு என்ன அவர்கள் செய்தார்கள்? കുന്തം കൊണ്ട് വിലാപ്പുറത്ത് കുത്തി, ஈட்டியினாலே விலாவின் பேரிலே குத்தினார்கள். ശ്രദ്ധിച്ചോണം, கவனமாய் பாருங்கள். ഈ വിലാപ്പുറത്ത് ഈ കുന്തമുന കുത്തി ഇറങ്ങിയ ഉടനെ കർത്താവ് എന്ത് പറഞ്ഞു? அந்த விலாவிலே அந்த ஈட்டியினாலே குத்தப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் ஏதாவது சொன்னாரா? ഒന്നും പറഞ്ഞില്ല, ஒண்ணுமே சொல்லவில்லை. കാരണം மரித்து விட்டார். ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഇതുപോലെ പടയാളികൾ വരും നമ്മുടെ അടുത്ത്. ஆகவே இப்படி சில படை போர் வீரர்கள் நம் மேலே வருவார்கள். നമ്മുടെ അടുത്ത് കുന്തവും കൊണ്ട് വരും, ஈட்டியை காண்பித்து வருவார்கள். അതെന്തിനാണ്? அது எதற்கென்று தெரியுமா? നമ്മൾ മരിച്ചോന്നറിയാൻ, நாம் மரித்தோமா என்று அறிய வேண்டும். നമ്മളെയും കുത്താൻ വരും, நம்மையும் குத்த வருவார்கள். നമ്മൾ ദൂരേന്നേ അയാളെ കാണാ, ഇത് കുന്തവും കൊണ്ടാണ് വരുന്നത്. நாம் தூரத்திலிருந்தே அறிந்து கொள்ள வேண்டும், ஓ ஈட்டி வச்சுட்டு தான் அவர் வர்றாரு. അപ്പോൾ നമ്മളെന്ത് ചെയ്യും? நாம் அப்ப என்ன செய்வோம்? നമ്മൾ വേറെ 2 കുന്തം എടുത്ത് റെഡിയാക്കി, நாம் இன்னும் 2 ஈட்டியை ரெடியா வச்சுட்டு இருப்போம். നീ കുത്ത്, ഞാനും കുത്താം. நீ குத்துறியா, நானும் குத்துறேன். എനിക്കും അറിയാം നിന്റെ കഥകളൊക്കെ. உன்னுடைய கதையெல்லாம் எனக்கும் தெரியும். നീ എന്നെ കുറിച്ച് ആരോടെങ്കിലും പറഞ്ഞാൽ ഞാൻ നിന്നെ കുറിച്ച് 2 കാര്യം പറയും. என்னோட நீ ஒரு காரியத்தை சொன்னா உன்னை குறித்து நான் 2 காரியம் சொல்லுவேன். എനിക്കും വാട്സ്ആപ്പ് ഗ്രൂപ്പ് ഉണ്ട്, ഞാനും എല്ലായിടത്തും പോസ്റ്റ്. எனக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து உலகம் பூரா தெரிவிச்சிருவேன். ഇതാണ് മരിച്ചെന്ന് പറഞ്ഞാൽ. இதுதான் மரித்து விட்டேன் என்று சொன்னார் அர்த்தமா? നമ്മൾ മരിച്ചിട്ടുണ്ടോ? നാം മരിച്ചിരിக்கிறோமா? ഈ പണ്ട് രാജാക്കന്മാര് വേട്ടയ്ക്ക് പോകുന്ന ഒരു രീതിയുണ്ട്.
പണ്ടേ കാലഘട്ടത്തിലെ രാജാക്കൾ വേട്ടയാട പോവാர்கள். അപ്പൊ രാജാക്കന്മാർ വേട്ടയ്ക്ക് പോകുമ്പോ ഈ മൃഗങ്ങളെ പെട്ടെന്നൊന്നും കാടിൽ കാണാൻ പറ്റത്തില്ല. ராஜாக்கள் வேட்டையாட செல்லும் பொழுது அவளுக்கு மிருகங்கள் திடீரென்று அகப்படாது. അപ്പൊ രാജാവ് പോകുന്നതിന് മുമ്പായിട്ട് രണ്ടു മൂന്ന് പടയാളികളെ ഈ കൊട്ടും കൊടുത്തു വിടും. ராஜா செல்வதற்கு முன்பாக சில போர் வீரர்கள் தாளமேளத்தோடு முன்னால் அனுப்புவார்கள். ഇവര് കൊട്ടടിച്ച് പോകും. തൊട്ടു ബാക്കുന്ന രാജാവ് അമ്പും വില്ലുമായിട്ട് വരും. இவர்கள் தாளமேளத்தோடு கொட்டடித்து போவார்கள். ராஜா அங்கே வருவார் வேட்டையாடுவதற்கு. അപ്പൊ ഈ അമ്പും വില്ലുമായിട്ട് രാജാവ് വരുന്ന ഈ കൊട്ടിന്റെ ശബ്ദം കേട്ട് മൃഗങ്ങൾ ഉണരും. இந்த அம்பும் வில்லுமாக ராஜா வரும் பொழுது இந்த தாளமேளத்தை கேட்கும் போது மிருகங்கள் எல்லாம் விழித்துக் கொள்ளும். അപ്പൊ മൃഗങ്ങൾ ഓടുമ്പോ കൃത്യമായിട്ട് ആ രാജാവ് അല്ലെങ്കിൽ മന്ത്രി അതിനെ ഷൂട്ട് ചെയ്യും. அந்த நிலைமையிலே மிருகங்கள் பயந்து சத்தம் கட்டி ஓடும் பொழுது ராஜா சரியா குறிபார்த்து அம்ப விட்டுருவார். അപ്പൊ കാട്ടിൽ ഉറങ്ങിക്കിടക്കുന്ന മൃഗങ്ങളെ ഉണർത്താനാണ് ഈ കൊട്ടുമായിട്ട് മുമ്പേ ആളുകൾ പോകുന്നത്. ஆகவே காட்டிலே படுத்து கிடக்கிற மிருகங்களை விழிப்புணர செய்வதற்காக இந்த தாளமேளங்கள் முன்னால் போகிறது. നമ്മുടെ ഉള്ളിലും ചില മൃഗങ്ങൾ ഉറങ്ങിക്കിടക്കുന്നുണ്ട്. நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் நம்முடைய உடம்புக்குள்ளும் சில மிருகங்கள் தூங்கி கிடக்கிறது. ചില സിംഹവും പുലിയും കുരങ്ങും ഒക്കെ ഉണ്ട്. சில சிங்கம் புலி எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. നമ്മുടെ മൃഗങ്ങളെ ഉണർത്താനും ചിലപ്പോൾ കൊട്ടും അടിച്ച് ചിലര് വരും. நம்முடைய உள்ளுக்குள்ளாக இருக்கிற மிருகங்களை விழித்துணர செய்வதற்காக தாளமேளங்களோடு சிலர் நம்மேலே வருவார்கள். നമ്മുടെ ഉള്ളിലെ മൃഗവും ഉണരും. நமக்குள்ள இருக்கிற அந்த மிருகமும் விழித்துக் கொள்ளும். മന്ത്രി അല്ലെങ്കിൽ രാജാവ് മൃഗത്തെ കാണുമ്പോൾ മൃഗത്തെയാണ് എയ്യുന്നത്. மந்திரி அல்லது ராஜா அந்த மிருகத்தை பார்க்கும் பொழுது மிருகத்தின் மேலதான் அந்த வில்ல விடுவார். അല്ലാതെ ആരടാ കൊട്ടടിച്ചത് അവനെ കൊല്ലാനൊന്നും നിൽക്കത്തില്ല. யாரா கொட்டடிச்சா அவனை போய் கொல்ல பார்க்க மாட்டாரு. നമ്മൾ ആരെയാണ് ഷൂട്ട് ചെയ്യുന്നത്? நாம் யார ஷூட் பண்ணுவோம் தெரியுமா? அந்த கொட்டடித்தவரை ஷூட் பண்ணுவோம். എന്റെ ഉള്ളിൽ കിടക്കുന്ന അതും നീയാണ് കാരണം. അപ്പൊ അവനെ കൊല്ലാന്ന്. எனக்கு தெரியும் நீதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிற, ஆகவே உன்னை நான் கொள்ளுவேன். ദൈവം മനഃപൂർവ്വം ചിലരെ നമ്മുടെ മുമ്പിൽ അയക്കും. வேண்டுமென்றே தேவன் சில ஆட்களை நமக்கு முன்பாக அனுப்புவார். അതെന്തിനാണെന്നറിയാം? നമ്മുടെ ഉള്ളിലെ മൃഗങ്ങള് എഴുന്നേറ്റ് വരുമ്പോ നമ്മൾ മനസ്സിലാക്കി ആ മൃഗങ്ങളെ കൊല്ലാൻ വേണ്ടിയിട്ടാണ്. நமக்குள்ளாக இருக்கிற அந்த மிருகங்கள் அங்கே அதுதான் மிருகம் என்று நினைத்து அந்த மிருகங்களை கொல்லாப்படி அவர் அனுப்புவார். അപ്പൊ ആരെങ്കിലും കൊട്ടടിച്ചിട്ട് വന്നാൽ ദൈവമേ നന്ദി, ആരെങ്കിലും ഏതെങ്കിലും മൃഗങ്ങൾ ഇനിയും ഉണരേണ്ടതുണ്ടെങ്കിൽ കൊല്ലാൻ എന്നെ സഹായിക്കണം, അങ്ങനെ വേണം പ്രാർത്ഥിക്കാൻ. ஆகவே யாராவது கொட்டடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆண்டவரே உள்ளுக்குள்ள இருக்கிற சில மிருகங்கள் எல்லாம் இன்னும் சாக வேண்டும், அந்த 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 நிலைமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லணும். എന്നാൽ നാം നമ്മുടെ പഴയ മനുഷ്യനെ ഉരിഞ്ഞു കളയാതിരുന്നാൽ, ஆனால் நம்முடைய பழைய மனிதனை முழுமையாக அகற்றி போடாதிருந்தால், കൊലോസ്യ ലേഖനം 3:5 ഒരു സമ്മാനം ദൈവം തരുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் ஒரு வெகுமதியை பெறுவோம் என்று அங்கே படிக்கிறோம். എന്താണ് ആ സമ്മാനം? அந்த வெகுமதி என்னவென்று தெரியுமா? தேவ கோபாக்கினை. ദൈവകോപം അവരുടെ മേലിരിക്കുന്നു. தேவ கோபாக்கினை அவர் மீது வரும். മരിക്കേണ്ട സമയം ശരിയായ രീതിയിൽ നമ്മുടെ ജഡസ്വഭാവങ്ങളെ മരിപ്പിച്ചില്ലെങ്കിൽ സ്വർഗത്തിലെ ദൈവത്തിന്റെ കോപം മനുഷ്യന്റെ മേൽ വരും. மறிக்க வேண்டிய நிலைமையில் நம்முடைய மாம்சீகமான காரியங்களை நாம் கொல்லாமல் போனால் தேவனுடைய கோபம் நம்மேல் வரும். എന്നാൽ ശരിയായ രീതിയിൽ ദൈവമേ ചിലത് ഞാൻ മരിപ്പിക്കുകയാണെന്ന് തീരുമാനിച്ചാൽ മനസ്സിൽ പോലും പ്രതീക്ഷിക്കാത്ത നന്മ ദൈവം തരും. ஆனால் உண்மையான நிலைமையிலே சில காரியங்களை நான் மறிக்க கொடுப்பேன் என்று மனதிலே கூட நாம் தீர்மானம் செய்தால் நன்மையான முடிவுகள் நம்மை நோக்கி வரும். ലാസർ ഒരിക്കലും പ്രതീക്ഷിച്ചില്ല കർത്താവിന്റെ അടുത്തിരിക്കാൻ പറ്റുമെന്ന്. லாசர் ஒருபோதும் நினைக்கவில்லை ஆண்டவரோடு கூட சேர்ந்து பந்தியில் இருப்பான் என்று. ലാസർ യേശു കർത്താവിന്റെ കൂടെ ഇരുന്നപ്പോ ஆண்டவர் இயேசுவோடு லாசர் உட்கார்ந்து இருக்கும் போது ലാസർ സാക്ഷ്യവും പറഞ്ഞില്ല, പ്രസംഗിച്ചതുമില്ല. லாசர் சாட்சியும் சொல்ல பெரிய செய்தியும் கொடுக்கல. എന്നിട്ടും ലാസറിനെ കാണാൻ ആയിരക്കണക്കിന് ആളുകൾ വന്നു. இருப்பினும் லாசரை பார்க்கணும் சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள். നമുക്കൊന്നും പറയാൻ അറിഞ്ഞൂടാ, കുഴപ്പമില്ല. நமக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, பரவாயில்லை. നമുക്ക് ബൈബിൾ വായിക്കാൻ പോലും അറിയത്തില്ല, അക്ഷരം അറിയത്തില്ല, കുഴപ്പമില്ല. நமக்கு வேதத்தை வாசிக்க கூட தெரியாது, எழுத்து கூட நமக்கு தெரியாது, பரவாயில்லை. നമുക്ക് പാടാൻ അറിയത്തില്ല, ബൈബിളിന്റെ കാര്യങ്ങൾ ഒന്നും അറിയത്തില്ല, എന്നാലും കുഴപ്പമില്ല. நமக்கு பாட தெரியாத, வேதத்தினுடைய எந்த காரியம் நமக்கு தெரியாது, இருப்பினும் பரவாயில்லை. നമ്മുടെ പഴയ സ്വഭാവത്തെ ഒന്ന് മരിപ്പിച്ചാൽ മാത്രം മതി, അനേകർ നമ്മെ കാണാനും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താനും വരും. நம்முடைய பழைய சுபாவத்தை சற்று மறிக்க கொடுத்தால், அதை சாகடித்தால் போதும், நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். പ്രിയ സഹോദരങ്ങളെ, നമുക്ക് എത്രയോ ചാൻസ് കിട്ടിയിട്ടുണ്ട്. அன்பான சகோதரர்களே, நமக்கு எத்தனை வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். നമ്മുടെ തന്നെ ചില സ്വഭാവങ്ങളൊന്നും മരിച്ചിരുന്നെങ്കിൽ, நம்முடைய சில சுபாவங்கள் மறித்திருக்குமேயானால் എത്ര ആളുകൾ കർത്താവിനെ കണ്ട് മഹത്വപ്പെടുത്തും. எத்தனை ஆட்கள் ஆண்டவரை அறிந்திருப்பார்கள். ഈ വീട്ടിൽ ഒരു നോട്ടീസും ആരും അച്ചടിച്ചില്ല. இந்த வீட்டிலே எந்த விதமான விளம்பரமும் நோட்டீஸும் அச்சடிக்கவில்லை.
ലാസർ മരിച്ചു ഉയർത്തെഴുന്നേറ്റു അത്ര லாசரு மரித்தான், உயிரோடு எழுந்தான். അത് കാണാൻ ആയിരക്കണക്കിന് ആളുകൾ വന്നു. அதை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வீட்டை நோக்கி வந்தார்கள். ഈ രാത്രിയിൽ നമ്മുടെ ജഡസ്വഭാവങ്ങൾ മരിച്ചിട്ടില്ലെങ്കിൽ இன்று இரவு நம்முடைய மாம்ச சுபாவங்கள் மரித்திராமல் இருக்குமானால் ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലേക്ക് വരുന്നതിന് അത് തടസ്സമാകാനുള്ള സാധ്യത. தேவனுடைய சமூகத்தண்டை வருவதற்கு அது ஒருவேளை தடையாயிருக்கலாம். അതുകൊണ്ട് നാം ദാവീദിനെ പോലെ ഒന്ന് പ്രാർത്ഥിക്കണം. ஆகவே இந்த தாவீதை போல நாம் சற்று ஜெபம் செய்வோம். സങ്കീർത്തനങ്ങൾ 51:3 51ஆம் சங்கீதம் 2வது வசனம் ഒന്ന് വായിക്കാം. அதை எடுத்து வாசிப்போம். நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். എന്നെ നന്നായി കഴുകി. என்னை ദൈവമേ நன்றாக நீர் கழுவியருளும். എന്നെ നന്നായിട്ട് കഴുകണം. என்னை முழுமையாக சுத்திகரியும். നമുക്കറിയാം ഈ തുണിയൊക്കെ കഴുകുന്ന പ്രത്യേക രീതിയാണ് പണ്ട്. பண்டைய காலகட்டத்திலே துணி துவைப்பதற்கு சில முறைமைகளை வைத்திருந்தார்கள். ഇപ്പോഴാണ് ഈ നമ്മുടെ വാഷിംഗ് മെഷീൻ അകത്തോട്ടെടുത്തങ്ങ് ഇടുന്നത്. இப்பொழுதுதான் அந்த வாஷிங் மிஷின்ல எடுத்து துணியை போட்டு விடுகிறார்கள். പണ്ട് കല്ലിൽ എടുത്തിട്ട് അടിക്കും. சில பண்டைய காலகட்டத்திலே கல்லுல எடுத்து அடி அடி அடிப்பார்கள். നമ്മുടെ ഒരു ഉടുപ്പ് കല്ലിൽ കഴുകുകയാണെന്ന് അങ്ങ് ചിന്തിച്ചോ. நம்ம ஒரு நல்ல சட்டை கல்லுல போட்டு அடிக்கிறோம்னு வச்சுக்குவோம். അതിൽ ഒരു ഭാഗത്ത് മാത്രം ചെറിയൊരു കറ കൂടുതലുണ്ട്. அந்த சட்டையில ஒரு இடத்துல மட்டும் சற்று கரை அதிகமா இருக்கு. അപ്പൊ എന്ത് ചെയ്യും? நாம் என்ன செய்வோம்? അത് മാത്രം എടുത്തിട്ട് കല്ലിലിട്ടങ്ങ് വരും. அதை மட்டும் தனியா எடுத்து இந்த கல்ல வச்சு தேய் ഒരച്ചാലേ ഇത് നല്ലവണ്ണം കഴുകിയിട്ട് വീണ്ടും ഇടാൻ പറ്റത്തുള്ളൂ. நல்லா தேய்ச்சாதான் திரும்பவும் எடுத்து அயன் பண்ணி அதை போட்டு வீட்டுக்கு வெளியே போகும். ഈ ഉടുപ്പിന് ജീവൻ ഉണ്ടാകുന്നങ്ങ് വിചാരിച്ചോ. ഉദാഹരണമാണ്. உதாரணம் தான் சொல்கிறேன். இந்த சட்டைக்கு உயிர் இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம். ആദ്യം ഇതിനെടുത്ത് വെള്ളത്തിൽ മുക്കും. முதலாவது இதை தண்ணியில முக்குவாங்க. കുറച്ചു സമയം വെള്ളത്തിലിട്ടിരിക്കും. கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க அதுக்குள்ள. എന്നിട്ട് ഇതിനെടുത്ത് കല്ലിലിട്ട് അടിക്കും. அதை எடுத்து கல்ல போட்டு கும்முன்னு கும்முவாங்க. അന്നെങ്ങാനും ഭർത്താവുമായിട്ട് പ്രശ്നം ഉണ്ടെങ്കിൽ അതെല്ലാം ഈ ഉടുപ്പ് സഹിക്കണം. அன்னைக்கு புருஷன்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை முழுவதும் சட்டமால காமிப்பாங்க. എന്നിട്ട് അതിനെടുത്ത് പിഴിയും. அதை போட்டு முறுக்குவாங்க. പിഴിഞ്ഞിട്ട് നോക്കുമ്പോഴാണ് വീണ്ടും അഴുക്ക്. முறுக்கினவரை பார்க்கும்போது திரும்பவும் கரை உள்ள இருக்கு. ആ കറ മാത്രം എടുത്തിട്ട് വീണ്ടും വരും. அந்த கரை மட்டும் திரும்ப எடுத்து தேயான்னு தேய்ப்பாங்க. എന്നിട്ട് വീണ്ടും എടുത്തിട്ട് വെള്ളത്തിൽ മുക്കി മുറുക്കും. திரும்ப தண்ணிக்குள்ள முக்கி முறுக்குவாங்க. എന്നിട്ടാണ് അവസാനം എടുത്ത് വെയിലിൽ. கடைசியா தான் எடுத்து வெயில்ல காய போடுவாங்க. അപ്പൊ ഇതിന് നാക്കുണ്ടെങ്കിൽ ഇത് ഇങ്ങനെ പറയും. ஒருவேளை இந்த சட்டைக்கு நாவு இருந்திருக்குமானால் இப்படி சொல்லும், അയ്യോ എനിക്ക് വേദനിക്കുന്ന എന്നെ കഴുകണ്ട. ஐயோ எனக்கு வலிக்குது, எனக்கு கழுவாதீங்க. അപ്പൊ നമ്മൾ എന്ത് പറയും? அப்ப நாம என்ன சொல்லுவோம்? നിന്നെ കഴുകിയാലേ നല്ല സ്ഥലങ്ങളിൽ നിന്നെ ഉപയോഗിക്കാൻ പറ്റും. അല്ലെങ്കിൽ ഇവിടെ തറയിൽ കിടന്ന് എവിടെയെങ്കിലും ഒക്കെ ഉപയോഗിക്കേണ്ടി വരും. நான் உன்னை கழுவினா தான் நான் நல்ல இடத்துக்கெல்லாம் போனா போட்டு போக முடியும். இல்லைன்னா தொடக்கிறதுக்கு தொடப்பனா உன்னை போட்டுருவாங்க. അപ്പൊ ഈ ഉടുപ്പ് പറയും, அப்பொழுது என்ன சொல்லுவாங்க? എനിക്ക് എത്ര വേദന വന്നാലും കുഴപ്പമില്ല, ഈ எனக்கு எத்தனை வேதனை வந்தாலும் பரவாயில்லை, ഈ അഴുക്കെല്ലാം ഒന്ന് മാറിക്കില്ല. அழுக்கெல்லாம் கொஞ்சம் போனா போதும். ആ ഒരു ആഗ്രഹം നമ്മുടെ ഉള്ളിലുണ്ടോ? அந்த ஒரு விருப்பம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறதா? എന്നെ നന്നായിട്ട് കഴുകുക, ஆண்டவரே என்னை முற்றிலுமாக சுத்திகரியும். എന്നെ ഉപയോഗിക്കുന്നതിന് ഏതെങ്കിലും തടസ്സമുണ്ടെങ്കിൽ അവിടെയും അങ്ങനെ കഴുകർത്താം. என்னை பயன்படுத்த ஏதாவது எங்காவது தடை இருக்குமானால் அங்கேயும் என்னை நீர் பயன்படுத்தும். എന്നെ ഒന്ന് പിഴികർത്താവേ, കുഴപ്പമില്ല. என்னை சற்று முறுக்கி நீங்கள் பிழிந்து விடுங்கள் ஆண்டவரே. എന്നെ കല്ലിലിട്ട് അടിച്ചാലും കുഴപ്പമില്ല, என்னை கல்லிலே போட்டு அடித்தாலும் பரவாயில்லை. എനിക്ക് ദൈവത്തിന്റെ നാമം മഹത്വപ്പെടുന്ന രീതിയിൽ ജീവിച്ചാൽ நான் தேவனுடைய நாம மகிமைக்காய் வாழ்ந்தால் போதும். ലാസറിന്റെ ആഗ്രഹം അതായത്. லாசருவின் ஜீவியத்தின் வாஞ்சை எதுவாயிருந்தது. ലാസറിനെ ദൈവം അതുപോലെ ഉപയോഗിക്കാനിടയായി. லாசரை அவனமாக தேவன் பயன்படுத்தினார். പ്രിയ സഹോദരങ്ങളെ, அன்பான சகோதரர்களே, ഇതുവരെയും ദൈവത്തെ സ്വീകരിച്ചിട്ടില്ലാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ ഇങ്ങനെ പറയാം, இதுவரையிலும் இந்த ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், ലംഘനം ക്ഷമിച്ചും പാപം മറച്ചും കിട്ടുന്നവർ മാത്രമേ ഭാഗ്യവാന്മാരുള്ളൂ. அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு பாவம் மறைக்கப்பட்டு இருக்கிறவன் தான் பாக்கியவான். എങ്ങനെയെങ്കിലും ജീവിച്ചാൽ ദൈവസാന്നിധ്യം അനുഭവിച്ചറിയാൻ പറ്റുകയില്ല. எப்படியாவது வாழ்ந்தால் தேவனுடைய சமூகத்தின் இனிமையை நம்மால் ருசித்து அறிய முடியாது. ക്രിസ്തുവിന്റെ രക്തം സകല പാപവും പോക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കും. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். അതുകൊണ്ട് നമ്മുടെ ജീവിതം ദൈവത്തിന് സമർപ്പിക്കാൻ ദൈവം പ്രതീക്ഷിക്കുന്നു. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். നാളിതുവരെയും പാപങ്ങൾ ക്ഷമിച്ചു കിട്ടിയിട്ടില്ല എന്ന ചിന്ത ഉണ്ടെങ്കിൽ, இதுவரையிலும் என் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்ற நினைப்போடு நீங்கள் வாழ்வீர்களானால்,
ഏത് വലിയ പാപവും ക്ഷമിക്കുന്ന കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഇന്ന് നമ്മുടെ സാന്നിധ്യം எந்த ஒரு பெரிய பாவமும் மன்னிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சமூகத்திலே நமக்கு உள்ளாக வருகிறார். കർത്താവേ, ഞാൻ വീട്ടിൽ പ്രശ്നക്കാരനാണ്, നാട്ടിൽ പ്രശ്നക്കാരനാണ്, ஆண்டவரே, நான் வீட்டிலே பிரச்சனைக்காரன், ஊரிலே பிரச்சனை செய்பவன், ഞാൻ എല്ലാവർക്കും നാണക്കേട് ഉണ്ടാക്കുന്ന വേദന ഉണ്ടാക്കുന്ന ആളാണ്. எல்லாரையும் வெட்கக்கேடாக எல்லாருடைய மானத்தை வாங்குகிறவனாய் நான் இருக்கிறேன். ലാസറിനെ പോലെ ഇരുട്ടറയിൽ പോകേണ്ട മനുഷ്യനാണ് ഞാൻ. லாசருவை போல இருளான கல்லறைக்குள்ளாக இருக்க வேண்டியவன் தான். എന്നാൽ എന്നോട് അവനൊന്ന് ക്ഷമിക്കണമേ, ഞാൻ ആണ്ടവരേ, എന്റെ ജീവിതം സമർപ്പിക്കും. ஆண்டவரே, என்னை சற்று மன்னியும், என்னுடைய வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். അവിടുത്തെ രക്തം സകല പാപവും പോക്കി ശുദ്ധീകരിക്കും എന്ന് ഞാൻ ഈ രാത്രിയിൽ വിശ്വസിക്കുന്നു. உமது ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று நான் நம்புகிறேன். ക്രിസ്തുവിനോടുകൂടെ മരിക്കുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു കർത്താവേ. ஆண்டவர் கிறிஸ்துவோடு மரிக்க இன்று நான் ஆயத்தப்படுகிறேன். അങ്ങനെ ക്രിസ്തുവിനോടുകൂടെ മരിക്കുകയാണെങ്കിൽ ക്രിസ്തുവിനോടുകൂടെ ഉയർത്തെഴുന്നേൽക്കും എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. அப்படி கிறிஸ்துவோடு கூட மரிக்க நேர்ந்தால் அவரோடு கூட உயிர்த்தெழுவேன் என்று நான் நம்புகிறேன். അങ്ങിൽ വിശ്വസിക്കുന്നവൻ മരിച്ചാലും ജീവിക്കുമെന്ന് അങ്ങ് പറഞ്ഞത് ഞാൻ ഇന്ന് ഏറ്റെടുക്കുന്നു. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையை இன்று நான் அறிக்கையிடுகிறேன். എന്റെ പേര് ജീവന്റെ പുസ്തകത്തിൽ എഴുതണമേ എന്ന് ആത്മാർത്ഥമായിട്ട് പ്രാർത്ഥിക്കുന്നു. என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதும் என்று மனதார நீங்கள் ஜெபிப்பீர்களா? എന്നാൽ രക്ഷിക്കപ്പെട്ടവരോട് ഞാൻ ഇങ്ങനെ പറയട്ടെ, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நபர்களை பார்த்து இப்படி சொல்கிறேன். ശരിയായിട്ട് ദൈവ സാന്നിധ്യം നമുക്ക് അനുഭവിച്ചെടുക്കാൻ സാധിക്കുന്നുണ്ടോ? சரியாக தேவனுடைய சமூகத்தை அறிந்துணர நம்மால் முடிகிறதா? അതോ ലാസറിന്റെ ഭവനത്തിലെ കണ്ണുനീരിന്റെ ആ ഒരു അനുഭവത്തിലൂടെയാണോ ഇന്നും നമ്മുടെ വീട് കടന്നത്? அல்லது லாசருவின் அந்த குடும்பத்தினுடைய கவலையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கையாக நமது வாழ்க்கை இருக்கிறதா? ഇന്നും നാം പ്രശ്നങ്ങളിലൂടെ കടന്നു പോവുകയാണെങ്കിൽ സ്വന്തം ജീവിതം ഒന്ന് പരിശോധിക്കുക. இன்றும் பிரச்சனைகள் கூடாக நாம் கடந்து செல்வோமானால் நம்முடைய உள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். നമ്മൾ നേരിട്ട എല്ലാ പ്രശ്നങ്ങളും നമ്മുടെ ജഡസ്വഭാവം മരിക്കാത്തതിന്റെ കാരണമായി. நாம் நேரிடுகிற நாம் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு காரியம் மாம்சீகமான நம்முடைய வாழ்க்கையின் அந்த தாழ்வான நிலைமைதான். നമ്മുടെ ജഡസ്വഭാവത്തെ ഒന്ന് മരിപ്പിച്ച് അതൊന്ന് ഊരിക്കളഞ്ഞാൽ நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் மரிக்கச் செய்து அதை சற்று களைந்து போட்டால், യോഹന്നാൻ എഴുതിയ സുവിശേഷം 12:10 കൂടെ വായിച്ച് നമുക്ക് അവസാനം. யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து அதையும் கூட வாசித்து நாம் முடித்துக் கொள்வோம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் യേശു കർത്താവിൽ വിശ്വാസം വയ്ക്കാൻ ഈ ലാസറിന്റെ ജീവിതത്തിന് കഴിഞ്ഞു. இயேசு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பதற்கு இந்த லாசருடைய வாழ்க்கை போதுமானதாய் இருந்தது. ആളുകളെല്ലാം ലാസറിനെ കാണുന്നതും അതുപോലെ തന്നെ യേശുവിനെയും കാണാനായിട്ട് எல்லாரும் இந்த லாசருவை பார்க்கும் பொழுது அதே போலவே இயேசுவையும் பார்க்கிறார். നമ്മുടെ ഏതെങ്കിലുമൊക്കെ സ്വഭാവങ്ങളൊന്നും മരിച്ചാവുണ്ടല്ലോ, നമ്മിലൂടെ ദൈവത്തെ അനേകർ കാണും. நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சில சுபாவங்கள் மரித்து போகுமானால் அதன் மூலமாக பலர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். ഈ ലാസർ ഉയർത്തെഴുന്നേൽക്കാനുള്ള കാരണം, இந்த லாசரு ഉയർത്തെഴുந்து இருப்பதற்கான காரணம், ഈ രണ്ട് സഹോദരിമാര് ആത്മാർത്ഥമായിട്ട് ഇതിനുവേണ്ടി പ്രവർത്തിച്ചു. இந்த இரண்டு சகோதரிகள் மிகவும் மனப்பூர்வமாக அவர்கள் அங்கே கிரியை செய்தார்கள். ഏതെങ്കിലും പിന്മാറ്റക്കാര് പിന്മാറിപ്പോയിട്ടുണ്ടെങ്കിൽ, ஏதாவது பின்மாற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் உங்கள் சபை விட்டு போயிருந்தால், ദൈവസന്നിധിയിൽ നമ്മൾ കരഞ്ഞു പ്രാർത്ഥിച്ചാൽ ചിലപ്പോൾ 4 ദിവസം കഴിയും, ചിലപ്പോൾ 4 വർഷം കഴിയും, 40 വർഷം കഴിയും, എന്നാലും ദൈവത്തിന് തിരിച്ച് ഉയർപ്പിച്ചു കൊണ്ടുവരാൻ സാധിക്കും. ஒருவேளை 4 நாட்கள் முடியும் அல்லது 4 வருஷம் முடியும், சில ஆண்டுகள் எடுக்கும். இருப்பினும் அவர்களுக்காக உள்ளார நாம் ஜெபித்தால் அவர்கள் திரும்ப வருவார்கள். നമ്മുടെ കണ്ണുനീര് കണ്ടിട്ട് വെറുതെ ഇരിക്കുന്നവനല്ല നമ്മുടെ ദൈവം. நம்முடைய கண்ணின் கண்ணீரை பார்த்து சும்மா இருப்பவர்கள் நமது ஆண்டவர். ഇന്ന് ആത്മാർത്ഥ ഹൃദയത്തോടുകൂടെ അങ്ങനെയുള്ളവരുടെ പേര് എഴുതി വെച്ച് നമ്മൾ പ്രാർത്ഥിച്ചു വേണം. அப்படியாப்பட்ட நிலைமையிலே இருக்கிறவர்களுடைய பெயர்களை எழுதி அவர்களுக்காக உண்மையாக நாம் ஜெபிக்க வேண்டும். ഈ മറിയയ്ക്കും മാർത്തയ്ക്കും ആളുകളെ കൂട്ടാൻ പറ്റിയില്ല. இந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் அந்த ஊராரை கூட்டி சேர்க்க முடியவில்லை. മറിയയ്ക്കും മാർത്തയ്ക്കും പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റി, மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஜெபிக்க முடிந்தது. അതിന്റെ റിസൾട്ട് കാരണം ആളുകൾ കൂടി. அதனுடைய விளைவாக ஜனங்கள் கூடினார்கள். നമുക്ക് ആളുകളെയൊന്നും കൂട്ടാൻ പറ്റത്തില്ല, പക്ഷെ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റും ചിലർക്ക് വേണ്ടി. நாம் ஆள்களை சேர்த்த நம்மால் முடியாது, ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க முடியும். നമ്മുടെ സഭയിൽ ഉയർത്തെഴുന്നേൽക്കേണ്ട ചില ലാസർമാരുണ്ട്. நம்முடைய சபைகளிலே உயர்த்தள வேண்டிய சில லாசருக்கள் இருக்கிறார்கள். ചിലപ്പോൾ നമ്മുടെ വീട്ടിൽ ഉയർത്തെഴുന്നേൽക്കേണ്ട ചില ലാസറുകൾ, சில சமயங்களில் நம்முடைய வீடுகளிலே சில உயர்த்தள வேண்டிய லாசருக்கள் இருக்கிறார்கள். ചിലപ്പോൾ ആ ലാസർ നമ്മൾ തന്നെയായി. ஒருவேளை அந்த லாசரு நாமாவே கூட இருக்கலாம்.
ദൈവസന്നിധിയിൽ നമുക്ക് നമ്മെ തന്നെ താഴ്ത്താം. தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். മാർത്ത തന്നെ ഏൽപ്പിച്ചത് അതുപോലെ ചെയ്തു. மார்த்தாள் அவளுக்கு ஒப்புவித்த காரியங்களை அப்படியே முழுமையாய் செய்து முடித்தார். ലാസർ ഉയർത്തെഴുന്നേറ്റു, അതുകൊണ്ട് കർത്താവിനോട് കൂടെ ഇരുന്നു. லாசரு உயிர்த்திருந்தார், ஆகவே ஆண்டவரோடு கூட அவன் பந்தியில் இருந்தான். കേട്ട വചനങ്ങൾ ഇന്ന് രാത്രിയിൽ ദൈവം നമ്മോട് കൂടുതലായി ഇടപെടുവാൻ സഹായിക്കും. நாம் கேட்ட இந்த வசனங்கள் தேவனின் பால் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவருக்காக வாழ உதவி செய்வார். ദൈവനാമം தேவனின் நாமம் மகிமைப்படுகிறது.